कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கைய கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிகதம் தமஹ. திவ்ய பிரபந்த சாராயங்கிற இந்த தொடரில் அடியனுக்கு இப்போ கொடுக்கப்பட்ட பதிகம் 5ஆம் பத்தினுடைய கடைசி பதிகம். நந்திபுர விண்ணகரம் என்கிற திவ்யதேசத்தை பற்றின பதிகம். 5ஆம் பத்தினுடைய 4ஆம் திருமொழி தொடங்கி 50 பாசுரங்கள் பெரிய பெருமாள் திருவடிகளிலே திருமங்கையாழ்வார் சமர்ப்பித்தார். அதனுடைய கடைசி பதிகம் 5, 8 ஏழை ஏதலன் என்கிற பதிகம். அதில் ஆழிவண்ணனின் அடியனை அடைந்தேன் என்று எம்பெருமான் திருவடிகளை சரணாகதி பண்ணார் திருமங்கையாழ்வார். ஆழ்வார்கள் எதுக்காக சரணாகதி பண்ணுவார்கள்? சரணாகதி அப்படின்றது எல்லாவற்றையும் சாதித்து கொடுக்கும், எல்லா பலன்களையும் கொடுக்கும். ஆனா ஆழ்வார்கள் கோலக்கூடிய பலன் என்னது? எம்பெருமான் திருவடிகளில் அனவரதமா கைங்கரியம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு சம்சார தாபம் இன்றியே எம்பெருமானுக்கு இடைவிடாமல் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆழ்வார்கள் சரணாகதி பெற்றது. ஆக எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி பண்ணியும் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இந்த லோகத்திலேயே எழுந்தருளி இருந்தார். ஏன் என்றால் அந்த பதிகத்திலேயே ஆழிவண்ணன் அடியனை அடைந்தேன் அப்படின்னு சொன்னா அதே பதிகத்துல மாகமாநிலம் முழுதும் வந்திரைக்கும் மகரடி கண்ட மாமரையாடன் தோகை மாமையில் இன்பம் சுற்றிலாமையில் இங்கு ஒழிந்து போகம் நீ எய்தி பின்னும் நம் இடைக்கே போதுவாய் அப்படின்னு எம்பெருமான் கோவிந்த சுவாமி என்பவர் ஒருவருக்கு எம்பெருமான் பண்ணின அனுகிரகத்தை ஆழ்வார் அந்த பதிகத்தில் அருளி செய்கிறார். அதாவது இந்த கோவிந்த சுவாமி என்பவர் கிருஷ்ணாவதார சேட்டித்தங்களை எல்லாம் சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கு உண்டாக எம்பெருமானை தபஸ் பண்ணினார். எம்பெருமானை குறித்து கடுமையான தபஸை பண்ணி எம்பெருமான் பிரத்யட்சமாக எம்பெருமான் கிருஷ்ணாவதார சேட்டித்தங்களை எல்லாம் அந்த கோவிந்த சுவாமிக்கு காட்டினான் என்று சரித்திரம். அதற்கு பிறகு எம்பெருமான் என்ன வேணும் என்று கேட்க கோவிந்த சுவாமி சொல்லுகிறார், எம்பெருமானை உன்னோடு நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வர வேண்டும், நித்திய கைங்கரியத்தை நான் பிராபிக்க வேண்டும், நித்திய அனுபவத்தை பிராபிக்க வேண்டும் என்று எம்பெருமானிடத்துல விண்ணப்பிக்க, அப்பொழுது எம்பெருமான் சொன்னான், நீரோ கடுமையான தபஸை புரிந்தீர். இந்த கடுமையான தபஸை புரியும் பொழுது இந்திரியங்களை எல்லாம் நிரசனம் செய்து அதையெல்லாம் அடக்கி விஷயங்களிலே பாவாறு படிக்க ரொம்ப கடுமையான தபஸை செய்திருக்கீர். ஆகையினா உமக்கோ நெஞ்சத்துல ஒரு துளி ஆசை இருக்கு, விஷயங்களெல்லாம் விட்டுட்டோமே, விஷயங்கள் அனுபவிச்சிருக்கலாமே என்ற ஒரு துளி ஆசையானது இன்னுமே இருக்கு. ஆகையினால இப்பொழுது போதிய அதிகாரம் இல்லை. ஆகையினால அந்த விஷயங்களெல்லாம் அனுபவித்து அதற்கு பிறகு போதுவாய் அப்படின்னு என்னிடத்துல நீர் வருவீர் என்று எம்பெருமான் அருள் செய்தான் என்று இது இந்த கோவிந்த சுவாமி என்பவரை பற்றி. ஆக நம்மளுடைய கேள்வி என்ன?
சரணாகதி பண்ணியாச்சு, எம்பெருமான் திருப்படிகளில கிட்டியாயிட்டு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். ஆழிவண்ணன் அடியனை அடைந்தேன் அப்படின்னு அந்த பிரார்த்தனை எதுக்காக? நித்திய கைங்கரியத்துக்காக தான். இருந்த போதிலும் எதுக்காக ஆழ்வார் இந்த லோகத்தில் இருந்தார் என்றால், ஆழ்வாருடைய நினைவு எம்பெருமானை அடைய வேண்டும், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு சம்சார தாபம் இன்றியே இந்த இடையூறுகள் எதுவுமே இல்லாமல் எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றுதான் ஆழ்வாருக்கு எண்ணம். ஆனால் கூடவே சேர்த்த ஆழ்வாருக்கு எதில நோக்கம் என்றால், அச்சாவதாரத்துல ஆழ்வாருக்கு அபாரமான ஆசை. ஆகையினால ஆழ்வாருக்கு அப்படி அபாரமான பிராவண்யம் இருக்கிறபடியினால எம்பெருமான் என்ன பண்ணா, கோவிந்த சுவாமிக்கு எப்படி இந்த லோக விஷயத்துல சிறிது ஆசை இருக்கிறபடினால அதெல்லாம் அனுபவித்த பிறகு என்னிடத்துல மாறும் அப்படின்னு எம்பெருமான் தக்க வைத்தான். அதே போலதான் திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த அர்ச்சாவதார அனுபவத்துல மிக்க பிராவண்யம் இருக்கிறபடினால, மிகுந்த பிராவண்யம் இருக்கிறபடினால எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த லோகத்திலே ஆழ்வார சிறிது காலம் வைக்கிறான். அது ஒண்ணு. மத்தொன்னு நமக்கே இருக்கு, நமக்கு திருமொழி கிடைக்கணும் உற்சாகம். ஆகையினால் எம்பெருமான் ஆழ்வாரை இந்த லோகத்திலே இட்டருடன் வைத்தான். ஆக எம்பெருமான் வைத்ததுக்கு காரணம் என்ன? ஆழ்வார் வந்து மேற்கொண்டு இந்த பெரிய அனுபவம் எல்லாம் பண்ண வேண்டும் அப்படின்னு. அதனாலதான் ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, 5-8 ஸ்ரீரங்கம் கோயில், பெரிய கோவில பத்தி மங்களாசாசனம் பண்ணின பிறகு 5-9 அதுல வந்து பையரானும் பரவினான விருந்தவாரே அப்படின்னு கோயிலடி அப்ப கூடத்தான் அப்பாலரங்கர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அப்பால காவேரிக்கு அப்பால, வடதிரு காவேரிக்கு அப்பால இருக்கக்கூடியவர் அந்நியம் ரங்கநாதன். எப்படிப்பட்டவர் அப்படின்னு, முகில்வண்ணன் தான் ஆழ்வார், நிகரில் முகில்வண்ணன் அப்படின்னு திருவான்மையில ஆழ்வார் இந்த பெருமானை பற்றி அருளி செய்கிறார். ஆக நிகழில் முகில்வண்ணன் ஞான நெஞ்சம் கவர்ந்தன யூழியானே அப்படின்னு இந்த அதுவோ ஆனா தென்திருப்பேரை அப்படின்னு ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசம் அது இருக்கட்டும். ஆக இந்த திருப்பேர் நகர் அப்படின்ற திவ்யதேசத்தை பத்தி ஆழ்வார் 5-9 அருளி செய்தார். ஏன் என்றால் ஆழ்வாருடைய அந்த திவ்யதேச அனுபவம் தொடர வேண்டும் என்ற நினைவோடு ஆழ்வார் இந்த வரை அருளி செய்தார். சரி, பக்கத்துல இருக்கு எங்க பெரிய கோயில், ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் கோயிலடி அப்படின்னு அதுக்கு பேர். கோயிலடி பின் கோயில் சம்பந்தப்பட்டதா இந்த க்ஷேத்திரம் பண்ணது வழங்கப்படுறது. கோயில் அப்படின்னா சம்பிரதாயத்துல ஸ்ரீரங்கம் என்று அர்த்தம். ஆக கோயிலடி அப்பாலரங்கர், அப்பாலரங்கர்னா அந்த பக்கத்துல கிடக்கிறார், காவேரிக்கு அப்பால கிடக்கக்கூடிய அரங்கர். ஆக அப்பாலரங்கர் அப்ப கூட தான் அப்படின்னு சித்தமான திருநாமம். ஆக இந்த பெருமான் பக்கத்திலே எழுதியிருக்காரா, அந்த பெருமான மங்களாசாசனம் பண்ணினார். இப்போ 5ஆம் பத்தினுடைய இறுதியான திருமொழியில 10வது திருமொழியில நந்திபுர விண்ணகரம் என்ற திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ண போறார். நந்திபுர விண்ணகரம் அப்படின்றது வந்து அது கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. ஆக கும்பகோணம் பக்கத்துல இருக்கிறதுனா கொஞ்சம் தள்ளி வருகிறார் ஆழ்வார். எதுக்காக தள்ளி இருக்கக்கூடிய திவ்யதேசத்தையும் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார் என்றால், ஏன்னா ஆழ்வாருக்கு பெரிய பெருமாள் திருப்படிகளை சரணாகதி பண்ணினார். பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் அனுபவிச்சுட்டு அப்படியே திருநாட்டுக்கு ஏழ வேண்டியதானா என்றால், ஆழ்வாருக்கு எல்லா திவ்யதேசங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்றதான் பாதிக்கும். தானுகந்த ஊர் எல்லாம் தன் தாழ்பாடி என்று எல்லா திவ்யதேசங்களையும் சேவிக்கணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு பாதிப்பு. ஒரு முக்தாத்மாவுக்கு இதே போல பாதிப்பு தான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சோஷ்ணத்தே சர்வான் காமான் விபஷ்சிதாசா அப்படின்னா பகவானுடன் கூட, இதான் போக்திரு சாகித்யம் என்று சொல்லுவார்கள். பகவானோட கூட என்ன பண்றான் அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து பகவானுடைய எல்லா குணங்களையும் அனுபவிக்கிறார்கள். சர்வான் காமான், எல்லா காமியதேதி காமஹா என்று விரும்பத்தக்கவை கல்யாண குணங்கள், அவற்றை எல்லாவற்றையும் இந்த முக்தாத்மா அனுபவிக்கிறான் என்று இருக்கு இல்லையா. அவை எல்லாம் அப்படின்றது முக்தாத்மாவுடைய அனுபவத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்சமானது. அதே போல இங்க ஆழ்வார் என்ன பண்றார், நான் எப்படி சர்வான் காமான் எல்லா காமங்களையும் எல்லா திருக்கல்யாண குணங்களையும் கூடிய அனுபவிக்கிறானோ, அதே போல ஆழ்வாரும் தானுகந்த ஊர் எல்லாம் என்று எல்லா திவ்யதேசங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற பாரிப்பு. ஆகையினாலதான் கோயிலடி அத்தனை மங்களாசாசனம் பண்ண பிறகு நந்திபுர விண்ணகரம் என்ற இந்த திவ்யதேசத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். இதுல முக்கியமா 3 திருக்கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களானவை வெளிப்படுகின்றன. சர்வாந்தராத்மத்துவம், எல்லாவற்றுக்கும் எம்பெருமான் உரை பொருளாக அந்தர்யாமியாக இருக்கிறான் என்ற பண்பு. நிறைய பாட்டுகளால, ஒரு பாட்டுனால எல்லாருக்கும் அந்தர்யாமி அப்படின்றத சாதிக்கிறார் ஆழ்வார். நிறைய பாட்டுகளால பகவானுடைய ஆபத் சகத்துவம், ஆபத்திலே உதவக்கூடிய தன்மை, அதான் நிறைய அனுபவிக்கிறார் இந்த பதிகத்துல. கடைசியில என்ன பண்றாரு அப்படின்னா, பகவானுடைய மோட்ச பிரதத்துவம், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அதையும் அனுபவிக்கிறார் ஆழ்வார் என்ற இந்த பதிகத்தினுடைய ஒரு சுருக்கமான மேகம். இதனுடைய முதல் பாசனம்.
தீதரு நிலத்தோட எரிகாலினோடு நீர்கழு விசும்பும் அவையாய் மாசரு மன்னத்தினோட உறக்கமோடு இறக்கை அவையாய பெருமான் தாய்சர உழைந்து தயிருண்டு கூட மாடு தடமாறுவர் தகைசேர் நாதன் உரைகின்ற நகர் நந்திபுர பெண் நகரம் நன்னு மனமே. எல்லா பாட்டிலையும் இது ஒரு முக்கியமான அம்சம். ஆழ்வார் தனக்கே உபதேசம் பண்ணுகிறார். நன்னு மனமே என்று எம்பெருமான் திருவடிகளை போய் கிட்டு கிட்டு என்று தனக்கே உபதேசம் பண்ணக்கூடிய பதிகமாக அமைந்திருக்கு. தீதரு நிலத்தினோடு தீதரு நிலத்தோடு எரிகாலினோடு தீதரு நிலத்தோடு எரிகாலினோடு. தீது என்றால் என்ன? தீமை, குறைபாடு. தீதரு நிலம், இந்த நிலத்துக்கு இந்த பூமிக்கு எந்த தீமையுமே கிடையாது அப்படின்னு முதல் ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த பூமிக்கு தீமை இல்லையா? இந்த சம்சார சாகரம் செய்கிறன்னு தீமை இல்லை என்றால் இந்த பூமிக்கு ஒரு விதமான தீமை கிடையாது. என்னன்னா இந்த பூமியில இருக்கிற படியினாலதான் மோட்சத்துக்கு உபாயமாக ஏதோ ஒன்று அனுஷ்டிக்க முடியறது இல்லையா? ஆகையினால இது தீதற்ற பூமி என்றும் சொல்லலாம் என்று தீதரு நிலத்தோடு எரி காலினோடு. எரி என்றால் நெருப்பு, கால் என்றால் காற்று, பஞ்சபூதங்களையும் வரிசையா சொல்லிட்டு வர்றார். தீதரு நிலத்தோடு எரி காலினோடு நீர் கெழு விசும்பும் அவையாய். நீர் ஜலம், கெழு விசும்பு. கெழு அப்படின்னா சமுத்திரமாக கொழுத்து இருக்கக்கூடிய விசும்பு ஆகாசம். ஆகாசம் என்ன பண்றது அப்படின்னா எல்லாத்துக்கும் அவகாச பிரதானம் பண்றது. அதாவது எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடத்தை கொடுக்கறது இந்த ஆகாசமானது. இடைவெளியாக இருக்கக்கூடியதுதான் ஆகாசம். ஆக எல்லாவற்றுக்கும் தன்னிடத்துல ஒரு இருப்பிடத்தை கொடுக்கறது இந்த ஆகாசம். கெழு கொழுத்து இருக்கு, சமிருத்தமாக நிறைந்திருக்கு. நீர்கள் விசும்பும் அவையாய் மாசரு மனத்தினோடு. மாசற்ற மனம். மாசற்ற மாசு என்றால் என்ன? குற்றம், தோஷம். தோஷமற்ற மனசு இருக்கு இல்லையா? தோஷமற்ற மனசு யார்? யோகிகளுடைய ஹிருதயம். மாசரு மனத்தோடு உறக்கம். உறக்கம்னா என்னது? தூக்கம். மாசரு மனத்தினோடு உறக்கமோடு இறக்கை. இறக்கை என்றால் இறத்தல், செத்து போதல். மாசரு மனத்தினோடு உறக்கமோடு இறக்கை அவையாய பெருமான். இப்ப சொல்லப்பட்ட எல்லா பொருள்களும் யாரு அப்படின்னா எல்லாமே பகவான் தான். அப்படின்னு எப்படி பகவானா? பகவானா இந்த நிலம், பகவானா இந்த நீர், பகவானா இறக்கிறது, பகவானா உறக்கம் என்றால் எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு நிர்வகிக்கக்கூடியவன் என்று. ஒருத்தருடைய மனசானது மாசற்று இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மனம் அப்படின்ற அந்த ஒரு துளியும் பகவான் தான் இருக்கான். அந்த மனமானது மாசற்று இருக்கே, அந்த தன்மை அந்த பெறுவதும் அதுக்கும் காரணம் பகவானாகத்தான் இருக்கா என்று மாசர மனமாக பகவானே இருக்கா என்று சொல்லலாம். அதே போல உறக்கமே பகவானா அப்படின்னு ஒருத்தர் தூங்குறார் அப்படின்னா அந்த தூக்கம் என்ற செயல ஒருத்தர் ஈடுபடணுமே, அதுவும் உள்ளுரையான அந்தரியாமை அவன் இருக்கிறதுனாலதான் அந்த செயலில் நம்ம ஈடுபட முடியாது. அதனால உறக்கமோ இறப்போ எல்லாமே பகவத் அதீனம். எல்லாவற்றுக்கும் அந்தந்த திரவியங்களுக்கெல்லாம் அந்தரியாமையாக பகவான் இருக்கான். அந்த செயல்களுக்கெல்லாம் இவன் தான் நியந்தாவாக இருக்கான் என்ற அவனுடைய சர்வாத்மத்துவம் என்ற ஒரு பண்பை ஆழ்வார் முதல் வாசகத்துல இருந்து செய்கிறார். தீதரு நிலத்தோட எரிகாலினோடு நீரு கெழு விசும்பும் அவையாய் மாசரும் மனத்தினோடு உறக்கமோடு இறக்கை அவையாய பெருமான் தாய் செற உழைந்து தயிருண்டு குழமாடு தடமாறுவர் தகைசேர் நாதன் உரைகின்றனர் நந்திபுர வெண்ணகரம் நன்னு மனமே. இதுவரையிலும் பகவானுடைய அந்தராத்மத்துவத்தை ஆழ்வார் அருளி செய்தார். இப்போது கிருஷ்ணாவதாரத்தை அருளி செய்கிறார். ஏன்னா அந்தரியாமி அப்படின்னா அவன் எங்க போய் செய்கிறது? கிருஷ்ணாவதாரத்தை பற்றி ஆழ்வார் அருளி செய்கிறார். தாய் செற உழைந்து, தாய்க்கு கோபம் வரும்படியாக, அவளுக்கு கோபம் வர தாய் செற உழைந்து அதுக்காக நடுங்குறான எம்பெருமான். 12 பேரான் பயத்துல நடுங்குறான. தாய் செற உழைந்து தயிருண்டு. ஆனா நடுக்கம் இருக்கே, இப்ப பயந்து என்ன பண்ணணும்? மூளையில போய் உட்காரணும் இல்லையா? ஆனா பகவானுக்கு அந்த தையில இருக்கக்கூடிய ஆசை போகலையா? அதனால அவனுக்கு உபய விபூதியும் சொத்து இருந்தாலும் ஆசிரித்த கரஸ்பர்ஷம் பெற்ற இந்த தயிர் அத்தை உண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு பெருத்த ஆசையோடு தயிர் உண்டு என்று அந்த ஆசிரித்த கரஸ்பர்ஷம் பெற்ற அந்த தயிரை உண்டு குடமாடு. அதனால பகவானுக்கு பெரிய ஆனந்தம் வருதா? அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்தணுமே, அதுக்காக குடமாடு கூத்தனாக எம்பெருமான் இருக்கா. குடமாடு தடமாறுவர். அப்படிப்பட்ட தயிரை விழுங்கினபடியினால எம்பெருமானுடைய திருமேனியை அகன்று போயிருக்கான். தடம் அப்படின்னா பெருசு. தடமாறுவர் பெருத்த திருமாவை கொண்டவனாக பகவான் ஆயிட்டான். தடமாறுவர் தகைசேர் நாதன். தகை அப்படின்னா ஸ்வபாவம், பண்பு அப்படின்னு அர்த்தம். பண்பு மிக்க நாதனாக இருக்கானா பகவான். நாதன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜகத்துக்கு எல்லாம் நாதனாக இருக்கான் அப்படின்னா ரட்சகனாக இருக்கான். அநாதர்களுக்கு எல்லாம் நாதன். யார் யாருக்கெல்லாம் பற்றே இல்லையோ அவர்களுக்கெல்லாம் பற்றிலார் பற்ற நின்றான் அப்படின்னு பற்றுக்கோம்பாக பகவான் இருக்கான் இல்லையா? அப்படிப்பட்ட நாதன் அவன் தகைசேர் நாதனாக இருக்கான்.
தகைனா என்ன? பண்பு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பண்புடைய நாதன் அப்படின்னா இந்த மொத்த லோகமும் அவனுடைய திருவடி நிழல்ல ஒதுங்கினாலும் கூட அவனுடைய திருவடி நிழலோ திருத்தோள் நிழலோ அந்த ரக்ஷகனுடைய அந்த தோல் பரப்பு தான் விஞ்சி இருக்குமே ஒழியா இந்த லோகமானது ஒரு பொருளாகவே இருக்காது. அப்பேற்பட்ட பண்புடைய நாதனாக எம்பெருமான் இருக்கான். தகைசெய நாதன் அவன் உரைகின்ற நகர், நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே என்று, நந்திபுர விண்ணகரம் அத்தை நன்னு மனமே என்று தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்றார். நீ போய் அந்த எம்பெருமான் திருவடிகளை அடைய பாராய் என்று கிருஷ்ணாவதாரத்தை சொன்னார். அதுக்கு முன்னாடி அந்தர்யாமித்துவத்தை சொன்னார். சொன்ன பிறகு கிருஷ்ணாவதாரத்தை சொன்ன பிறகு நந்திபுர விண்ணகரத்துல எம்பெருமான் இருக்கா அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா? இங்கதான் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லுவது சாதிப்பார்கள், தீர்த்தம் பிரசாதியாதே அப்படின்னு. கிருஷ்ணாவதாரம் எம்பெருமான் இந்த லோகத்துல சில வருஷங்கள் எழுந்தருளி இருந்தான். அதற்கு பிறகு ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளிட்டானே, அது போல கிடையாது. அவன் உரைகின்ற நகர் என்று நித்தியமாகவே நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம்தான் இந்த நந்திபுர விண்ணகரம். உற்சவம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அவபிருத ஸ்நானம் அப்படின்னு 9ஆம் திருநாள் இன்னைக்கு தீர்த்தவாரி இல்லையா, அது ஆயிடுச்சுன்னா அதோட உற்சவம் முடிஞ்சு போயிடுறது என்று கணக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சப்தார்த்தம் ஆகும். அது உற்சவத்தினுடைய ஒரு மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா உற்சவம் முடிஞ்சதாதான் கணக்கு. அதே போல கிருஷ்ணாவதாரம் என்ன பண்ணிட்டு சில நாள் இருந்தது, சில வருஷங்கள் இந்த லோகத்துல எம்பெருமான் இருந்தான். அதுக்கப்புறம் அவபிருத்த ஸ்நானத்துக்கு அப்புறம் தீர்த்தத்தை பிரசாதிச்சுட்டு உற்சவம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றான் மாதிரி எம்பெருமான் திருநாட்டுக்கு எழுந்துள்ளிட்டான் இல்லையா? அந்த மாதிரி பண்ண மாட்டான். அர்ச்சா திருமேனி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் என்ன பண்ணுவான், இங்கேயே உரைகின்ற நகர் என்று நித்தியவாசமாக இந்த லோகத்திலே எம்பெருமான் இருக்கான். நாதன் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நந்த மனமே என்ற முதல் பாட்டுல எம்பெருமானுடைய அந்தர்யாமித்துவத்தை பத்தி ஆழ்வார் அருள் செய்தார். 2வது பாட்டு, உய்யும் வகையுண்டு சொன்ன செய்யல் உலக அழுமொழியாமை உடனாள் மெய்யின் அளவே அமுது செய்யவல ஐயனவன் மேவனகருதான் மைய வரிவண்டு மதுகுண்டு கிளையோடு மலர்கண்டி அதன் மேல் நைவளம் நவிற்று கொடில் நந்திபுர விண்ணகரம் நண்டு மனமே. உயிரும் வகை உண்டு. இந்த பாட்டுல ஆழ்வார் என்ன அருள் செய்கிறார் என்றால், முதல் பாட்டுல அந்தர்யாமித்துவம் சொன்னார். இனி மேற்கொண்டு சில பாட்டால எம்பெருமானுடைய ஆபச்சகத்துவத்தை அருளி செய்ய போறார். இதுல தன்னுடைய மனசுக்கு உபதேசிக்கிறார். உய்யும் வகை உண்டு, உஜ்ஜீவிக்கிறதுக்கு வழியானது இருக்கு. எப்போ உஜ்ஜீவிக்க முடியும், எப்போ உய்ய முடியும் என்றால் சொன்ன செய்யில், நான் சொன்னதை நீ செய்தாயே என்றால் அப்போ உஜ்ஜீவிக்க முடியும் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். உய்யும் வகை உண்டு சொன்ன செய்யில் உலகம் ஒழியாமை, மொத்த லோகங்களையும் சப்த லோகங்களையும் ஒன்று கூட விடாமல் உலகம் ஒழியாமை முன்னாள் ஒரு காலத்துல உய்யும் வகை உண்ட சொன்ன செய்யல் உலகம் ஒழியாமை முன்னாள் மெய்யின் அளவே அமுது செய்யவல ஐயன் அவன் மேவனகர்தான். மெய்யின் அளவே தன்னுடைய திருமேனி அளவுல எல்லாவற்றையும் அடக்கி கொண்டான். ஆனந்த் தடிரில் மடபத்திர சாயம் சயனிக்கிறான் இல்லையா? அந்த சைக்கிற எம்பெருமான் அவன் திருமேனியும் சின்னது. எப்படி எல்லா லோகங்களும் அந்த திருமேனியில அடங்கும் என்றால் அது அகடித கடனா சாமர்த்தியம். அப்படி பண்றான் பெருமான். மொத்தத்தை தன்னுடைய திருமேனியில அடக்கிறான். பொய்யம் வகை உண்ட சொன்ன செய்யல் உலக மொழியாமை மெய்யின் அளவே அமுது செய்ய வர ஐயன் அவன் மேவனகர்தான். இப்படிப்பட்ட ஐயன், ஐயன்னா எனக்கு சுவாமி, எனக்கு பந்துவானவன், அவன் உரையக்கூடிய நகர் நந்திபுர விண்ணகரம். மைய அந்த விண்ணகரம் எப்படி இருக்கு அப்படின்னா, மைய வரிவண்டு மதுகுண்டு கிளையோடு மலர்கண்டி அதன் மேல் நைவடம் நவிற்று பொழில் நந்திபுர விண்ணகரம் மனமே. மைய வரிவண்டு, மைய அப்படின்னா நீல நிறத்தை கொண்ட, வரிவண்டு வரிகள் அப்படின்னா ரேகைகள் கோடுகள். வண்டுக்கு அந்த நீல நிறத்துல இருக்கு வண்டானது, அதே போல வரிகள் கொண்டதாக வண்டானது இருக்கு. மைய வரிவண்டு மதுகுண்டு தேனை பருகிறது மதுகுண்டு கிளையோடு, கிளை அப்படின்னா பந்துக்கள் தன்னுடைய உற்றாறு உறவினர்களுடன் கூட சேர்ந்து அதை மதுவை பருகிறது. கிளையோடு மலர் கிண்டி, அதுக்கப்புறம் மலரை கிண்டுறது, கிண்டுறதுனா பறிக்கிறது, மலரை கொய்தறது போதறது. ஆக மலர் கிண்டி அதன் மேல உட்கார்ந்து கொண்டு, மலர் மேல உட்கார்ந்து கொண்டு நைவளம் நவிற்று பொழில். நைவளம் அப்படின்னா நைவளம் என்றாராயா நம்மை நோக்கா அப்படின்னு திருநெடுந்தாண்டகத்தில் ஆழ்வார் அருள் செய்கிறார். நைவளம் அப்படின்னா ஒரு பண்ணு, ஒரு ராகம். அந்த பண்ணுல குறிஞ்சி அப்படின்ற ராகம், அந்த மெட்டுல இந்த வண்டானது பாடுவதுதான். நைவளம் நவிற்று பொழில். அப்படிப்பட்ட பொழிலாளை சூழப்பட்ட நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே என்று இந்த பாட்டுல எம்பெருமானுடைய ஆபத் சகத்துவம். என்ன ஆபத் சகத்துவம், என்ன ஆபத்து வந்தது என்றால், பிரளய காலத்துல
லோகங்கள் எல்லாவற்றையும் ஜலமானது சூழ அப்பொழுது எம்பெருமான் எல்லாவற்றையும் தன்னுடைய திருவயிற்றில வைத்து ரட்சித்தான் இல்லையா? அதுதான் ஆழ்வார் இந்த ஆபச்சக்கத்துவத்தை இந்த 2ஆம் பாட்டுல அருளி செய்கிறார். அதற்கு பிறகு 3வது பாட்டு, உம்பர் உலகேழு கடலேழு மலையேழு மொழியாமை முனநாள் தம் பொன் வயிறாரளவமுண்டவை உமிழ்ந்த தடமார்வர் தகை சேர் பம்பு மலர்கின்ற பொழில் பைம்பன் வரு தும்பி மணி கங்குல் வயல் சோழ் நம்பன் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்ன மனமே. இந்த பாட்டுல ஆபச்சக்கத்துவத்தை தான் முன்னாடி சொன்ன அதே சரித்திரத்தை மிகவும் விளக்கி அருளி செய்கிறார். முன்பர் உலகேழு கடலேழு மலையேழு முடியாமை முனநாள். முன்பொரு காலத்துல உம்பர் உலகு, உம்பர் அப்படின்னா மேல் லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், உம்பர் உலகு மேல் இருக்கக்கூடிய லோகங்கள் தேவலோகங்கள். உம்பர் உலகேழு சப்த லோகங்கள் என்ன, கடலேழு சப்த சமுத்திரங்கள் என்ன, அதே போல குலபர்வதங்கள் 7, உம்பர் உலகேழு கடலேழு மலை 7 மலைகள் குலபர்வதங்கள் எல்லாவற்றையும் பெருமான் தன்னை திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தான். உம்பர் உலகேழு கடலேழு மலை 7 மொழியாமை முனநாள் தம் பொன் வயிறார்ளவம் தவை முழுந்த. எல்லாவற்றையும் தன்னுடைய பொன் வயிற்றுல எம்பெருமான் வைத்துக் கொண்டான். பொன் அப்படின்னா தங்கம் இல்லையா? தங்கம்னா எம்பெருமானுடைய வயிறு தங்கம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதாவது ரொம்ப ஸ்லாங்கியமானது, ரொம்ப உயர்ந்த திருவயிறானது அப்படின்னு தாற்பயம், ரொம்ப தரிசனீயமானது, சேவிக்க தகுந்தது. பொன் வயிற்றில் எம்பெருமான் வைத்தான். வைத்து பொன் வயிறார் அளவும் கொண்டு அவை உமிழ்ந்த. வெறும் தன்னுடைய திருவயிற்றில் இருந்தா அப்புறம் அந்த பதார்த்தங்கள்லாம் கெட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தினால அவை உமிழ்ந்த என்று அதையெல்லாம் வெளிநாடு காண புறப்பட விட்டான் எம்பெருமான். அவை உமிழ்ந்த தடமார்வர் தகை சேர். தடமார்வர் அகன்ற திருமார்பை கொண்டவன், தகை சேர் என்று இப்படி ரக்ஷகத்துவ சுபாவத்தை உடையவன். தகை சேர் வம்பு மலர்கின்ற பொழில். வம்பு அப்படின்னா அக்காலத்துல பூக்கக்கூடிய மலர், அதுக்கு வம்பு அப்படின்னு பெயர். வம்பு மலர்கின்ற பொழில், அப்படிப்பட்ட மலரானது காலமெல்லாம் காலத்துல கூட பூக்கக்கூடிய மலர், அப்படிப்பட்ட மலர்களை கொண்ட பொழில் சோலைகள். வம்பு மலர்கின்ற பொழில் பைம்பொன் வரு தும்பி மணி. பைம்பொன் பசுமையாக இருக்கக்கூடிய ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மணி தும்பி. தும்பி அப்படின்னா வண்டில இருக்கக்கூடிய ஒரு வகைதான் தும்பி அப்படின்னு. இந்த தும்பி மணி அப்படின்னு இருந்தா கூட மணி தும்பி அப்படின்னு மாற்றி வச்சுக்கணும். மணி தும்பி அப்படின்னா ரொம்ப சிறந்த தும்பியானது. பைம்பொன் ஒரு தும்பி மணி கங்குல் வயல் சூழ். கங்குல் வயல் சூழ், கங்குல்னா இருட்டு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயல் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் கங்குல் வயலாகவே, இருண்ட வயலாகவே இருக்கான். ஏன் இருண்ட வயலா இருக்கு அப்படின்னா அங்க எப்பொழுதுமே பயிர்கள்லாம் நல்லா அடர்ந்து எப்பவுமே தன்னிடத்துல அந்த அந்த பயிர்களானவை நல்லா வளர்ந்து இருக்கிறபடினால, கருவுடைத்தாக இருக்கிறபடினால எப்ப பார்த்தாலுமே அது அந்த ஊரானது ஒரு இருண்ட ஒரு வயலால சூழப்பட்டதாக இருக்கு. கங்குல் வயல் சூழ் நம்பி ஒரு நம்பன் உரைகின்ற நகர் நந்திபுர நகர் மனமே. நம்பன் அப்படின்னா விஸ்வசனீயன், நம்ப தகுந்தவன். அந்த எம்பெருமான் உரையக்கூடிய நகர் இந்த நந்திபுர நகரம் என்று 3ஆம் பாட்டில் இந்த ஆபச்சக்கத்துவத்தை விவரித்து அருளி செய்தார். 4ஆம் பாட்டுல எம்பெருமான் ஆபத் சக்கர் எப்படிப்பட்ட ஆபத்தை போக்குறான் அப்படின்னா, விரோதிகளால வரக்கூடிய ஆபத்தை எம்பெருமான் போக்குறான். விரோதி நிரசனா சீலன், விரோதிகளை நிரசிக்கக்கூடிய சுபாவத்தை பெற்றவன் என்ற அந்த ஆபசகத்துவம் என்ற குணத்தை 4ஆம் பாட்டுல அருளி செய்கிறார். பிறையின் ஒளி எய்திலக முருகி எதிர்கொருதுமென வந்த வசுரர் இறைகள் அவை நெருடர்ன வெறிய பவரு வகிரடல நின்ற பெருமான். சிறைகொள் மயில் குயில் பயில மலர்களுக அழிமுரள அடிகொள் நெடுமா நரசகுழில் மனிதவரும் நந்திபுர நகரம் நன்னு மனமே. பிறையின் ஒளி எய்திலக முருகி. பிறை, பிறை என்றால் சந்திரனுடைய பிறை இருக்கு இல்லையா, கலாம். அந்த பிறை அது எத்தனை ஒளிமிக்கதாக இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு ஒளியை கொண்டதாக பிறையின் ஒளி எயிரிலாக. எயிர் அப்படின்னா பற்கள். அப்படிப்பட்ட பற்களை கொண்டவர்கள் யாரு? இத்தனை வர்ணனம் யாருக்கு பண்றார் என்றால் ராட்சசர்களை இப்படி வர்ணிக்கிறார் ஆழ்வார். பிறையின் ஒளி எயிரிலாக முருகி, அவர்கள் மேல கிடர்ந்து கிடந்தார்களாம். முருகி எதிர்பொருந்தன அப்படின்னு எதிரில வந்து எம்பெருமானோட பொருத வேண்டும், சண்டை போட வேண்டும், சண்டை போட வேண்டும் என்று இந்த அரக்கர்கள்லாம் வரார்கள். இதுக்காக ஆழ்வார் வந்து ராட்சசர்களை வர்ணிக்கிறார் என்றால், இதே போன்ற ஒரு வியாக்கியானம் திருநெடுந்தாண்டகத்துல, இதே போல ஒரு பாசுரம் திருநெடுந்தாண்டகத்துல வர அந்த பெரியவாச்சன் பிள்ளை இந்த அஸ்தத்தை அருளி செய்கிறார். இதுக்காக அங்க ராவணனை பத்தி ஆழ்வார் ரொம்ப ஸ்லாக்கியமாக வர்ணிக்கிறார். தேராளும் ஆளரக்கன் அப்படின்னு, தேரெல்லாம் ஆளக்கூடிய ராவணன் அப்படின்னு ஆழ்வார் வந்து அங்க ராவணனை வர்ணிக்கிறார்.
இப்ப பெரியவாசன் பிள்ளை கேட்டுக்கிறார், எதுக்காக ராட்சசர்களை வர்ணிக்கணும், அவர்களையும் ஸ்லாக்கியமாக வர்ணிக்க வேண்டும் என்றால், அப்பேற்பட்டவன் அழிக்கக்கூடியவன் அப்படின்னாதான் பகவானுக்கு பெருமை அதிகம் இல்லையா? ஆகையினாலதான் யார் அழியப்படக்கூடிய அந்த ராட்சசர்களுடைய வர்ணனை ஆழ்வார்கள் செய்கிறார்கள். அதே போல இங்கேயும் பிறையினுடைய எரிலக முருகி எதிர்ப்பொருளுமே வந்த வசுர அவர்கள் எல்லாமே இறைகளவை, இறை அப்படின்னா உடம்பு அப்படின்னு நடத்தும், அவர்களுடைய சரீரங்கள் இருக்கு இல்லையா, இறைகளவை நெரு நெரு அப்படின்னு உடைஞ்சு போடுறதும். அந்த சந்தி, அதாவது இந்த எலும்பெல்லாம் சேரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நெரு நெரு அப்படின்னு உடையறதாம். இறைகளவை நெரு வெறிய அவர் வயிறடலா எம்பெருமான் அப்படி எரியலாம். அவர்களை தூக்கி எரியும் பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களுடைய இந்த சந்தி பிரதேசம், அதாவது இந்த உடம்பு எலும்பெல்லாம் சேரக்கூடிய இடங்கள்லாம் முறிஞ்சு பொறுத்து நெருநெறனா முறியறது. இறைகளவை நெருநெறன வெறிய அவர் வயிறடல என்று இப்படி எம்பெருமான் பண்ண அவர்களெல்லாம் வயிற்றுல அழலை கொண்டவர்களாக, அதாவது பயத்தினால அந்த காலாகி அவர்கள் வயிற்றிலே புகுந்ததோ, வயிற்று எரிச்சல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் பயத்தினால அவர்களுடைய வயிறெல்லாம் எரியறதான். வயிறடல நின்ற பெருமான், இப்படிப்பட்ட எம்பெருமான் எங்க இருக்கான்? நின்ற பெருமான் சிறைகொள் மயில் குயில் பயில, சிறைகொள் மயில் சிறகை கொண்ட மயிலானது, சிறைகொள் மயில் குயில் பயில, அதே போல குயிலானது எல்லாம் பயில, இதெல்லாம் அபியாசம் பண்றது. சிறைகொள் மயில் குயில் பயில மலர்கள் ஊக, மலர்கள் எல்லாம் உக, அதெல்லாம் கீழே விழுறது. மலர்கள் ஊக இவைகள்லாம் அபியாசம் பண்ண, பாட்டு அபியாசமும் நல்லா அபியாசமும் பண்ண மலர்கள் எல்லாம் கீழே விழ. மலர்கள் ஊக அடிகொள் நெடுமா, அடிகோள் நெடுமா, நெடுமா மா அப்படின்னா மாமரம், அது நெடுமையாக ரொம்ப நீண்டு இருக்கு. அந்த மாமரம் மொசரமா இருக்கு. அப்பேற்பட்ட மாமரம் அடிகோள் என்று அதனுடைய அடிவாரம் இல்லையா, அதுவும் நல்ல பெருசா இருக்கு, பெருத்து இருக்கு, நல்லா அகன்று இருக்கு. அடிகோள் நெடுமா நரசை பொழில் மழை தவழும், நரை செய்யறது அப்படின்னா அங்க தேனிகள்லாம் இருக்கு. நரசை அப்படிப்பட்ட பொழில்களை கொண்ட நந்திபுர விண்ணகரர் என்று இந்த திவ்ய தேசத்தை வர்ணிக்கிறார். அங்க எம்பெருமானை எதிர்த்து வந்த அசுரர்கள் அவர்களை எல்லாம் எம்பெருமான் நிரசிக்கிறான் அப்படின்னா, எதுக்காக எம்பெருமான் ஒருத்தரை நிரசிக்கணும் என்றால், இது சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். எம்பெருமானுக்குன்னு தனியா ஒரு விரோதின்றது கிடையாது. ஆசிரித்த விரோதிகள் யாரும் அவர்கள் தான் எம்பெருமானுக்கு விரோதிகள். ஆக இந்த ராட்சசர்களெல்லாம் எம்பெருமான் போக்குறான் என்றால் என்ன தாற்பயம்? ஆசிரியர்களுக்கு வந்து விரோதியை எம்பெருமான் போக்குறான் என்றுதான் தாற்பயமாக அந்த ஆசிரித விரோத நிரசன சாமர்த்தியத்தை, அந்த சீலத்தை இந்த எம்பெருமான் விஷயமாக ஆழ்வார் அருளி செய்த இந்த 4ஆம் பாட்டுல. 5ஆம் பாட்டு, இதுலயும் ஆழ்வார் வந்து எம்பெருமானுடைய விரோதி நிரசன சீலத்துவத்தை பத்தி தான் பேசுறார். அதாவது மூல வெறி சிந்தி முனிவைதி அமர் செய்தும் வந்த வசுரர் தோளும் அவர் தாழும் முடியோடு குடியாக நுடியாம் அளவைதான் வாழும் வரிவில்லும் மழை ஆழி கதை சங்கம் இவை அங்கை உடையான் நாடும் உரைகின்ற நகர் நந்திபுர நகரன் நன்னு மனமே. மூல அப்படின்னா மூட, அந்த அசுரர்களுடைய முகத்தையே புகையானது மூடி இருக்கும். புகை எப்போ வரும்? நெருப்பு இருந்தாதான் புகை வரும். இவர்களுடைய முகத்திலிருந்தே கோபாக்னி கிளறி வருதான். மூல எரி சிந்தி, எரியானது நெருப்பானது சிந்த, நெருப்பால உண்ட புகையானது முகத்தையே மூடிக்கொள்ள. மூல எரி சிந்தி முனிவைதி, பெருத்த கோபம், முனிவுனா கோபம், முனிவைதி அமர் செய்தும் என, அமர்னா போர், எம்பெருமானோட போர் புரிய வேண்டும் அப்படின்னு எதிர்த்து வரார்களாம். இவர்கள்லாம் யார் அப்படின்னா, இந்த பாட்டுல சரி போன பாட்டிலையும் சரி சொல்லப்பட்ட அந்த ராட்சசர்களும் யார் அப்படின்னா, ராவணனுடைய படை வீரர்கள். இவர்கள் எல்லாம் எம்பெருமான் எதிர்த்து வரார்கள். மூளை எரி சிந்தி முனிவேறி அமர் செய்துமென வந்த வசுரர் தோளும் அவர் தாளும் முடியோடு பொடியாக நொடியாமளவைதான். நொடியாமளவைதான் என்றால் நொடியாமளவு, ஒரு நொடி பொழுதுல எம்பெருமான் எல்லாவற்றையும் எய்தான். அவனுடைய அம்பை எய்தான், இவர்கள் பேர்ல எம்பெருமான் எய்தான், இவர்களே எய்தான், இவர்களே வெட்டி எறிந்தான். நொடியாமளவைதான் என்ன பண்ணான்? தோளும் அவர் தாளும் முடியோடு பொடியாக, எல்லாமே பொடியாக ஆகும், சூர்ணமாக சின்ன பின்னமாக ஆகும்படியாக, சுக்குநூறாக ஆகும்படியாக எம்பெருமான் எய்தான். தோள் அவர் தாள், தாள் அப்படின்னா கால்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் கால்கள் என்ன, அதே போல முடி பொடினா அவர்களுடைய கிரீடம் என்ன, சிரஸ் என்ன, எல்லாமே பொடியாக ஆகும்படியாக நொடியாமளவைதான். வாழும் மறுவெல்லும் மழை ஆழி கதை சங்கம் இவை அங்கை உடையான். அம் என்றால் அழகிய அங்கை, அழகான கையிலே எம்பெருமான் என்ன ஏந்தி இருக்கான் என்றால் வாழும், வாழ்
வரிவில், வரிவில் என்றால் அழகான வில், சார்ந்தம் என்ற வில். வாழும் வரிவில்லும் வளையாடி, வளைந்து இருக்கக்கூடிய அந்த வாயானது வளைந்து இருக்குமா. சுதர்சன ஆழ்வார் சக்கரத்தாழ்வாருக்கு வாயானது வளைந்து இருக்குமா. வளையாடி கதை சங்கம், சங்கம் பாசதன்யம், கதை நாடகம் என்ற கதை என்று அந்த கதை, கௌமோதகம் என்ற அந்த கதை, நாடகம் என்றால் அந்த வாழ். வாழும் வரிவில் வளையாடி கதை சங்கம் இவை அங்கை உடையான், இவையெல்லாம் அழகிய திருக்கையிலே உடையவன். நாடும் உரைகின்ற நகர், நித்திய வாசம், நாடும் எப்பொழுதுமே உரையக்கூடிய நகரானது நந்திபுர விண்ணகரம் என்று அந்த திவ்ய தேசத்தை நீ அடையப்பாரா என்று தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார். நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே என்று. ஆக இந்த 5ஆம் பாட்டிலையும் ஆழ்வார் எம்பெருமானுடைய ஆபத் சக்கரம், ஆபத்திலே உதவக்கூடிய தன்மை. எப்படிப்பட்ட ஆபத்து அப்படின்னா, விரோதிகளால வரக்கூடிய ஆபத்து. தனக்கு ஒரு ஆபத்து, தன்னுடைய அடியார்களுக்கு ஆபத்து. தனக்கு வந்த ஆபத்தை எம்பெருமான் போக்கினாலே போதும். அது தனக்கு வந்த ஆபத்தை போக்கினதாக தான் பாகவதர்கள் நினைப்பார்கள். ஆக என்ன விதத்திலையும் எம்பெருமான் பண்ணக்கூடிய அந்த விரோதி நிரசனம், அதாவது அதுதான் இங்க ஆபத் சக்கரம். அதை அனுபவித்த 5ஆம் பாட்டுல. பிறகு 6ஆம் பாட்டு. தம்பியோடு தாம் ஒருவர் தாம் துணைவிக்காதல் துணையாக முனநாள் வெவ்வியறி காணகம் உலாவும் அவர் தாம் இனிது மேவு நகர்தான் கொம்பு குதி கொண்டு குயில் கூவ மயிலாலும் எழிலால் புறவு சேர் நம்பி உரைகின்ற நகர் நந்திபுர வெண்ணகர் நன்னு மனமே. இங்க ராமாவதாரத்தை செய்கிறார், ராமசரித்திரத்தை செய்கிறார். தம்பியோடு இளைய பெருமாள் லக்ஷ்மணன் என்ற தம்பியோடு தாம் ஒருவர் அத்விதீயனான தான் நிகரற்ற ஒப்பாரற்ற எம்பெருமான் ராமபிரான். தம்பியோடு தாம் ஒருவர் தன் துணைவி காதல் துணையாக, தன்னுடைய காதல் தன்னுடைய துணைவியாக இருக்கா. காதல் அப்படின்னா பிரியத்துக்கு விஷயமாக பெரிய பிராட்டியார் இருக்கா. அதே போல தன்னுடைய துணைவியாக இருக்காள். துணைவியாக இருக்கா என்றால் சக தர்மச்சரீதவா அப்படின்னு தனக்கரும் சொல்வார் ராமனை குறித்து. பிஎம் சீதா மமசுதா சக தர்மச்சரீதவா என்று உன்னோட கூட தர்மானுஷ்டானம் செய்வதற்கு ஒத்தவளாக இருக்கக்கூடியவள். என்ன தர்மானுஷ்டானம் என்றால் அடியார்களை ரட்சித்தல் என்று அந்த தர்மம். ஆக துணையாக பிராட்டியார் இருக்கா, துணைவியாகவும் இருக்கா, காதலியாகவும் பெரிய பிராட்டியானவள் இருக்காள். பிரியத்துக்கும் விஷயமாக இருக்கா. எம்பெருமானுடைய ஹிதத்தையும் செய்யக்கூடியவளாக, ஆசிரியர்களை எம்பெருமான் திருவடிகளை சேர்க்கக்கூடியவளாக பெரிய பிராட்டியார் இருக்கா, சீதா பிராட்டியார் இருக்கா. தம்பியோடு தாம் ஒருவர் தன் துணைவிக்காத துணையாக முனநாள். ஒரு காலத்துல வெம்பி எரி காணகம் உலாகும் அவர் தான். வெம்பி எரி காணகம், அந்த காணகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப வெப்பத்தோட கூடியிருக்கா. அந்த வெப்பத்தை கருதி வெப்பத்தினால பத்தி எரியறது காடு. காடு பத்தி எரியும் பொழுது எது இரையாக இருக்கு, எரிபொருளாக என்ன இருக்கு அப்படின்னா வெப்பத்துடன் கூடின அந்த நிலம் இருக்கு இல்லையா, அங்க மரங்கள் தான் தனியா தேவையில்லையா, அந்த நிலமே அப்படி வெம்பி இருக்கா, அதுவே எரிபொருளாக இருக்கு அந்த எரிதலுக்கு. ஆக வெம்பி எரி காணகம் என்று அந்த காணகமே எரி காணகமாக அவ்வளவு வெப்பத்துடன் கூடியிருக்கிறபடினாலே மேலும் எரிகிறது அந்த காடானது. வெம்பி எரி காணகம், அப்படிப்பட்ட காணகத்திலே உலாவும் அவர் தான் என்று அங்க சஞ்சரிக்கக்கூடியவர். சரி, இப்படிப்பட்ட சமமான இந்த காட்டை சஞ்சரிக்கிறாரு, அவருக்கு எந்த ஒரு வருத்தமும் வராதா என்றால் வருத்தத்தை எல்லாம் போக்குறதுக்காக துணைவியாக பெரிய பிராட்டியார் பக்கத்திலே, சீதா பிராட்டியார் பக்கத்திலே இருக்கிறதுனால எம்பெருமானுக்கு எந்த வருத்தமும் ஏற்படவில்லை என்போலே. இந்த பிராட்டியாருக்கு ஒரு துயரம் கிடையாதா என்றால் பெரிய திருமணல்ல ஆண்டவர் அருள் செய்தார். வெம்பரல் மேல் மெல்ல பஞ்சடியால் முன்னோர்கள் நடந்திலடே என்று. அதாவது வெம்பரல் மேல் பஞ்சடியால் மண்ணணிராமன் பின் வைதேவியன் துரைக்கும் அண்ணனடைய வணங்க நடந்திலடே என்று. துண்ணுவையில் வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால் மண்ணணிராமன் பெண் வைதேவியன் துரைக்கும் அண்ணனடைய வணங்க நடந்திலடே அப்படின்னு பெரிய திருமணல்ல திருமங்கை ஆழ்வார் செய்கிறார். அங்கேயும் துண்ணு வெயில் வருத்த, வெயிலானது வருத்த, அது எப்படி நம்ம எண்ணெயை போட்டு வானால வந்து வாட்டி எடுத்து அது வெறுக்கப்படுமோ, எண்ணெயோ ஏதோ ஒரு பொருளை வறுக்கிறோமோ, அதே போல அந்த வெயிலானது வறுக்கிறதா. அப்படிப்பட்ட வெயில கூட துண்ணு வெயில் வருத்த வெம்பரல் மேல், அங்க இருக்கக்கூடிய அந்த பரல்கள் பாறைகள் அதில் நடக்கக்கூடியவள் அது வெம்மையாக இருக்கா. வெம்பரல் மேல், அது இவருடைய திருவடி எப்படி இருக்கு, பஞ்ச போல இருக்கக்கூடிய அடியாக பஞ்சடியால். வெம்பரல் மேல் பஞ்சடியால்
மன்னனி ராமன் பின் வைதேவி. இந்த வைதேவி சீதா பிராட்டியார் ராமபிரானுக்கு பின்னாடி போனாலேயா, அதனால இந்த வெப்பம்லாம் அவளை தட்டவே இல்லையா. ஆக இவளுக்கு துணையாக எம்பெருமான் இருந்தான், எம்பெருமானுக்கு துணையாக இவள் இருக்காள் என்று பரஸ்பரம் துணையாக இருக்கிறபடினால அந்த வெப்பமானது இவர்களை தட்டவில்லை. வெம்பரல் மேல் பஞ்சடியால் முன்னணி ராமன் பின் வைதேவி எதுரைக்கும் அண்ணனுடைய மணந்து நடந்திரடே என்று திருமடல்ல திருமங்கை ஆழ்வார் சாதித்தார். இங்கேயும் தம்பியோடு தாமொருவர் தன் துணைவிக்காத துணையாக முனநாள் வெம்பியறி காணகம் உலாவும் அவர் தாம் இனிது மேவ நகர்தான். அப்படிப்பட்ட அந்த ராமபிரான் அவர் மிகுந்த ஒரு குதூகலத்துடன் இனிதாக உரையக்கூடிய நகர் இந்த நந்திபுர நகரம் என்று அது மேற்கொண்டபடி இருக்கு. கொம்பு கொதி கொண்டு குயில் கூவ மயிலாலும் எழிலார் புறவு சேர் நம்பி உரைகின்ற நகர். கொம்பு குதி கொண்டு, கொம்பிலிருந்து, கொம்புனா கிளை, மரத்தினுடைய கிளையிலிருந்து குதிக்கிறதாம், குதிக்கிறதாம். எது குதிக்கிறதுனா மயில் குதிக்கிறதாம். கொம்பு குதி கொண்டு மயில், இப்படிப்பட்ட மயில் ஆடக்கூடிய, அது நடனம் ஆடக்கூடிய, மயில் கூவக்கூடிய, அது நடனம் ஆடக்கூடிய கொம்பு குதி கொண்டு குயில் கூவ மயிலாலும், குயிலானது கூவது, மயிலானது ஆளுகிறது. அதனுடைய ஓசைக்கு ஆளுதல் அப்படின்னு தான் பெயர். நடனத்துக்கும் ஆளுதல் என்று தான் பெயர். கொம்பு குதி கொண்டு குயில் கூவ மயிலாலும் எழிலார் புறவு சேர். எழில் என்றால் அழகு, எழிலார் அழகு மிக்க இருக்கு. எழிலார் புறவு, புறவு என்றால் பரியந்த பிரதேசம், சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா, அதுக்கு புறவு என்று பெயர். ஆக இப்படிப்பட்ட சுற்றுச்சூழலுடன் கூடினதாக எழிலார் புறவு சேர் நம்பி உரைகின்ற நகர். அந்த நகரமானது இப்படி இருக்கு. அதுல உரைகிறான் யார் என்றால் நம்பி, குணத்தால பூர்ணம், குணபூர்த்தி பெற்றவன் நம்பி. எம்பெருமான் உரைகின்றான். நம்பி உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே என்று இந்த 6ஆம் பாட்டுல அருளி செய்தார் எம்பெருமானுடைய இந்த சரித்திரத்தை. அதற்கு பிறகு 7ஆம் பாட்டுல தந்தை மனமுந்த துயர் நந்த இருள் வந்த விரல் நந்தன் மதலை எந்த இவனன் ரமரர் கந்த மலர் கொண்டு தொட நின்ற நகருதான் மந்த முழவோசை மழையாக விழுகார் மயில்களாடு புழில் சூழ் நந்தி மணி செய்த நகர் நந்திபுர விண்ணகரம் நன்ன மனமே. தந்தை மனம் உந்து துயர். தந்தை கண்ணபிரானுடைய தந்தை ஸ்ரீ நந்தகோபர். அந்த நந்தகோபருடைய துயரமானது தந்தை மனம் உந்து துயர், அவருடைய மனசை உந்தி தள்ளுகிற அந்த துயரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நந்த அது அழியும்படியாக எம்பெருமான் திருவதாரம் செய்தான். தந்தை மனம் உந்து துயர் நந்த, அந்த துயரானது மங்கும்படியாக அழியும்படியாக எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் திருவதாரம் செய்தான். தந்தை மனம் உந்து துயர் நந்த இருள் வந்த அதாப்பொழுதுல எம்பெருமான் திருவதாரம் பண்ணான் கண்ணன் எம்பெருமான். வந்த விரல் நந்தன் மதலை, விரலோன் அப்படின்னா பெருத்த சக்தியை மிடுக்கை உடையவன் எம்பெருமான். அவன் நந்தனுடைய மதலையாக, நந்தனுடைய மைந்தனாக வந்து அவதரித்தான். தந்தை மனமுந்து துயர்நந்த இருள் வந்த விரல் நந்தன் மதலை. சரி, இங்க நந்தகோபருக்கு என்ன துயரம் என்றால், எனக்கு பிள்ளையே இல்லையே அப்படின்ற துயரம். அந்த துயரத்தை போக்குறதுக்காக தான் எம்பெருமான் திருவதாரம் பண்ணினா கண்ணன் எம்பெருமானை. ஆக எம்பெருமான் திருவதாரம் பண்ணினதுனால நந்தகோபருடைய அந்த துயரமானது அற்று தீர்ந்தது. இதை கேட்ட உடனே நஞ்சியர் பட்டரை பார்த்து கேட்டாருன்னா, எப்படி வந்து நந்தகோபருடைய இந்த அப்பத்தியமே இல்லையே, எனக்கு பிள்ளையே இல்லையே அப்படின்ற அந்த துயரமானது கண்ணனை பெற்ற பிறகு போயிடுது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நேர கண்ணனானவன் நந்தகோபருக்கு பிறக்கல. வசுதேவருக்கும் தேவகி பிராட்டியாருக்கு தான் கண்ணன் பிறந்தான். வளர்ப்பு தாய் தந்தைகள் தான் யாரு? நந்தகோபரும் யசோத பிராட்டியாரும். ஆக நேர பிறக்காதபடினால அந்த துயரம் போச்சுன்னு சொல்றதுக்கு வழி கிடையாது. சரி, ஒரு கால் தத்தம் கொடுத்தார்களோ, தானம் கொடுத்தார்களோ, நந்தகோபருக்கும் யசோத பிராட்டியாருக்கும் ஒரு கால் தானம் கொடுத்தார்களோ என்றால் முறையாக தானம் கொடுத்ததாகவும் தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தானம் கொடுக்கிற முறை இருக்கு இல்லையா, இதுல கூட புத்திர தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு, புத்திரிகா தானம் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. தசரதனுக்கும் கௌசல்யாவுக்கும் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், தசரதனுக்கு 4 குமாரர்கள் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு குமாரத்தையும் தசரதனுக்கு இருக்கா, சாந்தா அப்படின்னு பேர். அந்த சாந்தான்ற அந்த முதல் குமாரத்திய என்ன பண்ணான் தசரதன், புத்திரிகா தானம் பண்ணான். யாருக்கு? ரோமபாதர் அப்படின்ற தன்னுடைய நண்பர் அரசன் இருக்கார், இருந்தார் ரோமபாதன் அப்படின்னு, அவருக்கு புத்திரிகா தானம் பண்ணான். இந்த புத்திரிகா ஸ்வீகாரம் அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா, அந்த ரோமபாதர் போன்றவர்கள் என்ன பண்ணுவா, யார் யாருக்கெல்லாம் வந்து பிள்ளை இல்லை, தன்னுடைய சந்ததி மேலும் வளரணும் அப்படின்ற ஆசை இருக்கு, ஆனா இப்போ பிள்ளை இல்லாததுனால என்ன பண்றதுன்னு யோசிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தன்னுடைய சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய
புத்திரி இருக்கா இல்லையா, தன்னுடைய மகள், அவளையே என்ன பண்ணுவார்கள்னா, அவள் புத்திரிகா ஸ்வீகாரம் அப்படின்றது, அதாவது தன்னுடைய மகள் இருப்பா, அந்த மகள் வயிற்று பேர் இருக்காங்க இல்லையா, அந்த பையனையே தன்னுடைய குமாரனாக ஸ்வீகாரம் பண்றார்கள், இப்போ பண்ணுவார்கள். இது நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரசித்தமாக எழுந்தருள் இருந்த அனந்தாச்சாரிய சுவாமி செய்தருள்ங்கிறதும் இதே புத்திரிகாவுடைய புத்திரனை தான் தன்னுடைய மகனாக ஸ்வீகாரம் பண்ணி கொண்டார். மற்றொன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த புத்திரிகா தானம் கொடுக்கறதும் உண்டு. தன்னுடைய மகள் மற்றொருத்தருக்கு மகளாக தானம் கொடுத்து அதற்கு பிறகு அந்த பொண்ணுக்கு கல்யாணமாக அந்த பொண்ணினுடைய பிள்ளைய யார் தானம் பெற்றாரோ அவர், இப்ப இந்த விஷயத்துல என்ன ரோமபாதர் அப்படின்ற அவர் தானே தானம் பெறுகிறார், யாரு சாந்தா அப்படின்ற பெண்ணை. இப்ப சாந்தானுடைய பிள்ளையானவனை தான் தத்தெடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி சாந்தா அப்படின்ற ஒரு குமாரத்திய தான் தத்தெடுத்துப்பார் அப்படின்றதுதான் புத்திரிகா ஸ்வீகாரம். ஆக இது எல்லாமே முறைப்படி நடக்கும். அந்த மாதிரி ஒரு முறைப்படியாக அது புத்திரதானமோ இல்லாட்டி புத்திரிகா தானமோ அந்த மாதிரி இங்க புத்திரதானம் பண்ணிருக்கணும். கண்ணன் பெருமான் தத்து கொடுத்துருக்கணும், யாருக்கு நந்தகோபருக்கு மிசோத பேராடியாருக்கு தத்து கொடுத்துருக்கணும். முறையாக ஒன்றும் பண்ண மாதிரியே தெரியலையே என்று நஞ்சியர் கேட்க, ஆக எப்படி இந்த துயரமானது, எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்ற துயரமானது அவங்க போச்சு அப்படின்னு பாமர கூட்டங்கள் வேணா சொல்லலாம். ஆனா மெத்த படித்தவர்கள் நாம் எப்படி இதை ஒத்துக்க முடியும்? ஏன்னா சாஸ்திர ரீதியா ஒண்ணு நடக்கலையே, புத்திரதானம் நடக்கலையே என்று நஞ்சியர் கேட்க, அதுக்கு பட்டர் அருளி செய்தாரா, எம்பெருமான் யசோதை பிராட்டியாருடைய முளையிலே வாய வைக்க பால் சுரந்தது. அந்த எம்பெருமானானவன் யசோதை பிராட்டியாருக்கும் நந்தகோபனுக்கும் கட்டுப்பட்டு பயந்து கொண்டு பரதந்திரனாக இருந்தான். இதெல்லாம் பிள்ளை செய்யக்கூடியது தானே. ஆகையினால உமக்கு என்ன விசாரம்? இந்த சாஸ்திர முறைப்படி நடந்ததா நடக்கலையா, இதெல்லாம் என்ன விசாரம்? அவள் தாயாக நடந்து கொண்டாள், இவன் அவர்களுக்கு மைந்தனாக நடந்து கொண்டான். அவன் 2 பேருக்கும் ஒத்து போயிடுது. உமக்கு என்ன அப்படின்னு கேட்டானா. இங்க நந்தகோபருடைய துயரமானது, எனக்கு பிள்ளையிலேயே அப்படிங்கிற துயரமானது நீக்கினான் எம்பெருமான், கண்ணன் எம்பெருமான். தந்தை மனமுந்து துயர் நந்த இருள் வந்த விரல் நந்தன் மதலை என்று, எந்தை அமரரி கந்த மகர் கொண்டு தொட நின்ற நகர்தான், தந்தை மனமுந்து துயர் நந்த இருள் வந்த விரல் நந்தன் மதலை, எந்தை இவன் என்ற அமரர் கந்த மலர் கொண்டு தொட, கந்த மலர் கஞ்சா அப்படின்னா வாசனை நறுமணம் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நறுமணம் மிக்க மலர்களை கொண்டு எல்லாரும் தூவரார்கள், அர்ச்சனை செய்கிறார்கள். என்று யாரு? அமரர்கள் எல்லாம், தேவர்கள் எல்லாம் என்னுடைய சுவாமி என்று எம்பெருமான அர்ச்சனை செய்கிறார்கள். எந்தை அமரர் கந்த மலர் கொண்டு தொடர் நின்றனா கருதான், மந்த முழவோசை மழையாக விழுகார் மயில்களாடு பொழில் சோழன். மந்த முழவோசை, முழவம் என்றால் ஒரு வாத்தியம், அதனுடைய ஓசையானது மந்த ஓசை, மந்தமாக ஒலிக்கின்றதாம். மந்தமாக ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை மந்த முழவோசை. அந்த ஓசையே மழைனா முகில், மேகம் அப்படின்னு மழை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அந்த ஓசை போடுறது மழைதான், முகில் அதுதான ஓசை போடும், இடிக்கும் இல்லையா. அந்த ஓசை எப்படி நினைச்சுட்டு இருக்கா, மயிலானது. ஆக அது ஆட ஆரம்பிச்சிருந்தான். மந்த முழவோசை மயில்களாடு புழில் சூழ் என்று மயில்கள் எல்லாம் ஆடுகிறது. மந்த முழவோசை மழையாக விழுகார் மயில்களாடு. எழுகார் காலத்துல, வருஷா காலத்துல எழக்கூடிய மயில்களானவை. வருஷா காலம் வந்தாலே என்ன சம்பாவனை இருக்கு, மழை பெய்யும் அப்படின்னு சம்பாவனை இருக்கு இல்லையா. அந்த நேரத்துல இந்த மாதிரி மந்தமா ஒரு ஓசை எழுந்ததே என்றால் சட்டுன்னு எல்லாருக்கும் என்ன தோணும், சரி இடிக்கிறது, அடுத்தது மழை வரப்போகுது அப்படின்னு தானே தோணும். மனிதர்களுக்கு எப்படிதான் தோணும் அப்படின்னா மயில்களுக்கும் அப்படிதான் தோணித்து. அது ரொம்ப எதிர்பார்ப்பதான இருக்கு, இப்ப மழை பெய்ய போடுது அப்படின்னு. ஆகினால அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுனால அது போன்ற ஒரு ஓசை எழவே மழை வந்துருது, முகில் வந்துருது, மழை பெய்ய போடுது அப்படின்னு நினைக்கிறது இந்த மயிலானது. அது எழுந்து ஆட ஆரம்பிக்கிறது. மயில்களாடு பொழில் சூழ், இப்படிப்பட்ட பொழிலாளர் சூழப்பட்ட நந்தி பணி செய்த நகர். நந்தி பணி செய்த நகர் அப்படின்னா சிவபெருமானுடைய வாகனம் அப்படின்னு நினைச்சுக்கூடாதுங்க. நந்தி அப்படின்னு ஒரு அரசனுக்கு நந்தி என்று பெயர். அப்படிப்பட்ட அரசன் பணி செய்த நகர் இந்த நந்திபுரம் நகரம் என்று அமைந்திருக்கு. நந்தி பணி செய்த நகர், அவன் கைங்கரியம் செய்த இடம் இந்த திவ்ய தேசம். நந்திபுரம் நகரம் நன்னு மனமே என்று இந்த பாட்டிலும் என்ன, இங்கேயும் விரோதியை போக்கினதுதான் ஆழ்வார் அப்படி செய்யறார். ஆபத்துல உதவக்கூடிய அந்த தன்மையை தான். என்ன ஆபத்து நந்தகோபருக்கு, ஐயோ பிள்ளை இல்லையே அப்படின்ற வருத்தம் அந்த ஆபத்து இல்லையா, அதெல்லாம் பெருமான் போக்கினா என்று இந்த 7ஆம் பாட்டுல இந்த ஆபத் சக்கரத்தை தான் ஆழ்வார் அப்படி செய்கிறார். 8ஆம் பாட்டுல எண்ணில் நினைவைதி இனி இல்லை இறையென்று முனியாளர் திருவார், பண்ணில் மலி கீதமொழு பாடி அவராடனோடு கூட வெளிலார், மண்ணில் இது போல நகரில்லை என வானவர்கள் தாம் மலர்கள் தோய்
நயனி உரைகின்ற நகரம் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமேன் எண்ணில் நினைவெய்து இனி இல்லை இறை என்று அப்படின்னு இந்த 8ஆம் பாட்டுங்க. அதே போல வங்கமலி போகும் அது மாமுகடின் உச்சி புக அப்படின்னு அது அடுத்து வரக்கூடிய 9ஆம் பாட்டுங்க. இந்த 2 பாட்டால ஆழ்வார் எம்பெருமானுடைய மோட்ச பிரதத்துவத்தை பத்தி அருளி செய்கிறார். அதுல கூட இந்த பாட்டுல எம்பெருமான் பக்தி யோகத்தினால் அடையப்படுகின்றான் அப்படின்ற அந்த அம்சத்தை அருளி செய்கிறார். எம்பெருமான் அடையறதுக்கு 2 மார்க்கங்கள் இருக்கு பிரதானமாக. பக்திர்வா பக்தியாவா பிரபத்தியாவா மகாமுனே அப்படின்னு ஒரு பிரமாணத்தை அடிக்கடி எடுப்பார்கள். பக்தியினாலேயோ இல்லாட்டி பிரபத்தியினாலேயோ எம்பெருமானை அடைகிறது அப்படின்றது பத்தி. அந்த பிரபத்தியிலும் கூட சரணாகதி அப்படின்னு நியாசம் என்று ஒன்று ஆச்சாரியர்கள் அருள் செய்வார்கள். எம்பெருமானை பெறுவதற்கு உபாயமாக செய்யக்கூடிய ஒரு பிரபத்தி, எம்பெருமானே உபாயம் என்ற நினைவாகிற ஒரு பிரபத்தி என்று இப்படி ஆச்சாரியர்கள் பிரித்து பிரித்து அருள் செய்வார்கள். இதுல பக்தி அப்படின்னா ஞானம் கனிந்த நலம், அதாவது எம்பெருமானுடைய சர்வஸ்மா பரத்தம் தொடக்கமான எல்லா குணங்களையும் பற்றி அறிந்து வேதாந்தத்தை கேட்டு வேதாந்த சிரவணத்துக்கு பிறகு ஒரு தெளிவு ஏற்படும். எம்பெருமான் தான் பரதெய்வம், நம்முடைய தன்மைகள் இதெல்லாம் அப்படின்ற ஒரு தெளிவு ஏற்படும். அதுக்கப்புறம் மனனம் பண்ணணும். அதை யுக்தி பிரதிஷ்டாபனம் என்று யோசிச்சு ஆச்சாரியர் சொல்லிக் கொடுத்தாரு, குரு சொல்லிக் கொடுத்தாரு, இதுதான் சரி இதுதான் சரி அப்படின்னு நம்ம மனசுலயே உரு போட்டு நல்லா ஸ்திரப்படுத்திக்கணும், திருடப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் என்று தியானம் இடைவிடாமல் சிந்திக்கணும். எம்பெருமானுடைய பகவத் பிரபாவத்தை இடைவிடாமல் சிந்திக்கிறது, குணங்களை சிந்திக்கிறது என்று இப்படி சிந்திக்க அதற்கு மேல நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா மேதையா பகுனா ஸ்ருதேன இமே வைஷ விருணுதே தேன லப்யா தசேஷ ஆத்மா விருணுதே தனு ஸ்வாம் அப்படின்னு பிரியதமயவ வர்ணீயோ பவதி என்று எம்பெருமானிடத்துல பெருத்த ஒரு ஆசையை கொண்டு கீழே ஒரு ஞானம் சம்பாதிச்சிருக்கும் இல்லையா, எம்பெருமான் இப்படிப்பட்டவன் அப்படின்ற ஒரு எண்ணம், அதிலேயே கொஞ்சம் அன்பை கலக்க வேண்டும். இந்த சுஷ்கமான ஞானம், ட்ரை ஞானம், இந்த சுஷ்கம் அப்படின்னு மனவாள மாமிகள் பேணி அனுசந்திக்க வேணும் அப்படின்னு முமுட்சுப்படி ஆரம்பத்துல இந்த ஒரு திருமந்திரத்துல நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரேமத்தோட பேணி அனுசந்திக்க வேண்டும். சுஷ்க ஹிருதயம் அன்றைக்கு மனசுல ஒரு கொஞ்சம் கூட ஈரப்பசை இல்லாம ரொம்ப ட்ரையா திருமந்திரமா இவ்வளவுதான் எனக்கு எல்லாமே அதுல ஆலை இதுக்கு அர்த்தம், ஊக்கு இது அர்த்தம், மாக்கு இது அர்த்தம் எல்லாமே நான் திருப்பி போட்டு எப்படி பண்ணாலும் எப்படி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு ட்ரை நாலேஜ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போறாது. அதனுடைய அந்த சீர்மைக்கு ஏற்ப அதுல ஒரு பிரேமம் இருக்கணும், அன்பு இருக்கணும் அப்படின்னு மாமனிகள் சாதிக்கிற யோகாச்சாரியர் செய்யக்கூடிய சூத்திரத்துக்கு வியாக்கியானத்துல. அதே போல திருமந்திரத்துல பிரேமம், அதே போல பகவானத்துல பிரேமம், அதான் பக்தி. பக்தி அப்படின்னாலே மகனீய விஷய பிரீத்தி பக்திரி தபிதீயத்தை என்று சொல்லுவார்கள். பெருத்த ஒரு விஷயம். இப்ப எம்பெருமான எத்தனை பெரியவன், பிரம்மம் பரபிரம்மம் இருக்கு இல்லையா, அப்பேற்பட்ட பெருத்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அதுதான் பக்தி என்ற பெயரை பெறும். ஆக எம்பெருமானுடைய மேன்மையை பற்றி அறிந்து கொண்டு வெறும் ட்ரையா தெரியுமே அவன் ரொம்ப பெரியவன் ஆச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இல்லாமல் அந்த மேன்மைக்கு சேரணும், மனசு கொஞ்சம் கனிந்து எம்பெருமானிடத்துல அன்பு செலுத்தணும் இல்லையா, அதுதான் ஞானம் கனிந்த நலம். ஞானமானது கனியறது, அது நலமாக மாறுகிறது. ஆக அன்பு கூட்ட வேண்டும் அந்த ஞானத்துல. இதுதான் பக்தி என்று. இது ஏதோ ஒரு நாள் பண்ண அப்படின்னா போறாது, இது ஊழி காலம் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஆப்ரயானா சத்ராபி திருஷ்டம் அப்படின்னு இவனுடைய மரண பரியந்தம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த உபாசனத்தை பண்ணிட்டே இருக்கும். உபாசனம் அப்படின்னா பக்தினாலும் தியானம் என்றால் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். அவன் அன்பு கூட்டி பகவானை இடைவிடாமல் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி பண்ணினானே என்றால் இதுதான் பக்தி யோகம். இந்த பக்தி யோக நிஷ்டனுக்கு பிராரப்த கர்மம் தொலையும் பொழுது பகவான் மோட்சத்தை கொடுப்பான். பிராரப்த கர்மம் பார்ப்ப தொலையும் அப்படின்னா அது அனுபவத்தினாலதான் தொலையும். அனுபவத்தினாலேயோ பிராயசித்தத்தினாலேயோ எதனாலோ ஒண்ணு பிராரப்த கர்மம் தொலைந்த பிறகு சஞ்சித கர்மத்தை முன்பான் போக்கி விட்டுருவான். பிராரப்த கர்மம் தொலைந்த பிறகு எம்பெருமான் மோட்சத்தை கொடுப்பான் என்று இந்த உபாய பக்தி பிராரப்த வெதிரிக்த அகநாசினி என்று இந்த பிரமாணத்தை ஆச்சாரியர்கள் அடிக்கடி எடுப்பார்கள். உபாய பக்தி பிராரப்த வெதிரிக்த அகநாசினி. அகம் என்றால் பாபம், பிராரப்த கர்மத்தை ஒழிந்த மற்ற பாபத்தை எல்லாம் இந்த உபாய பக்தி என்றால் எம்பெருமானை பெறுவதற்கு என்ன வழி, ஒரு ரிஷியை கூட்டு எம்பெருமான பெற வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கிறீரே, எப்படி போக போறீர் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு என்று அந்த ரிஷியை கேட்டோமே என்றால் அந்த ரிஷி என்ன பதில் உரைப்பார் என்றால், நான் பக்தி பண்ண போறேன், எம்பெருமானை இடைவிடாமல் அன்பு கலந்து எம்பெருமானை நினைச்சுட்டே இருக்க போறேன், அந்த தியானத்தினால நான் மோட்சத்துக்கு போக போறேன் அப்படின்னு அந்த ரிஷியானவர் சொல்லுவார்.
அப்படிப்பட்டதுதான் உபாய பக்தி. உபாயம் என்றால் வழி. அப்ப மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி என்ன என்றால் அந்த பக்தி தான். அப்பேற்பட்ட அந்த உபாய பக்தி அதை பத்தி ஆழ்வார் 8ஆம் பாட்டுல இங்க சாதிக்கிறார். எண்ணில் நினைவெய்தி இனி இல்லை இறை என்று எண்ணில் நல்ல எண்ணம் செய்து கொண்டு, அதாவது சிந்தித்து கொண்டு. இதுவரையிலும் சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சது. பல பேருக்கு அந்த எண்ணமே இருக்காது. நான் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்ற எண்ணமே இருக்காது. சம்சாரத்துல திருப்தியாதான் நான் இருக்கேன் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் கழிந்து இத்தனை கஷ்டங்கள் இருக்கே அப்படின்னு ஒருத்தருக்கு தோன்றி அப்ப என்ன பண்ணுவார், அவர் எங்கேயாவது போய் விழ வேண்டாமா, என்னால என்ன காத்துக்கொள்ள முடியல அப்படின்றது தெரியுது, எனக்கு அப்பாற்பட்டதாக ஒரு சக்தி இருக்கு அப்படின்றதும் தெரியுது, எங்கேயாவது போய் விழ வேண்டுமே அப்படின்னு என்ன பண்ணுவார்கள்னா முதல்ல ஆராயாமல் அந்த பரம்பொருள் என்ன அப்படின்றத சரிவராக ஆராயாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் விழுவார்கள். அதுக்கும் சம்பாவனை இருக்கு. ஆனால் எண்ணில் நன்றாக சிந்தித்து பார்த்தோமே என்றால், எண்ணி பார்த்தோமே என்றால் அப்ப என்ன பண்ணுவோம்னா எண்ணில் சத்வரஜ தமஸ் எல்லாம் கழியும்படியாக, சத்தம் மட்டுமே மிக்கிருக்கும்படியாக நான் உன்னுடைய மனசை நல்லா சுத்திப்படுத்தி கொண்டு பிறகு நம்ம எண்ணத்தை வளர்த்து கொண்டோமே என்றால் எண்ணில், அப்போ எண்ணிக்கொண்டு பார்த்தோமே என்றால் எண்ணில் நினைவெய்தி, என்ன ஒரு நினைவை நாம் எய்துவோம், எண்ணில் நினைவெய்தி இனி இல்லை இறை என்று, இதற்கு அப்பாற்பட்டதாக ஒரு இறைவன் இவன் தான், இவனுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு இறைவன் கிடையாது, இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு நல்ல தீர விசாரிப்போம். என்ன பண்ணுவோம், எல்லாருக்குமே அந்த எம்பெருமான் அப்படின்னு நேர எல்லாரும் வருது சேர்றது கிடையாது. அதுவே வேதாந்த பிரகாரம் அப்படி கிடையாது. வேதாந்த பிரகாரம் எப்படி அப்படின்னாலே தாபத்ரயா துறைகி சைவ ஜிக்ஞாசியா அப்படின்னு தாபத்தினால அடிபட்டு இருக்கும் ஆதுரர்களாக, அதனால பீடிக்கப்பட்டவர்களாக, தாபத்திரயத்தினால பீடிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம். அப்பதான் நமக்கு ஒரு எண்ணம் வருது, நாம் யார், நமக்கு போக்கடி ஏது, எந்த இதனால இருக்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்க சம்பாவனை இருக்கா, இல்லாட்டி இப்படிதான் அழிஞ்சு போயிட்டுதான் இருப்போமா, இல்லை என்றெல்லாம் பிள்ளைங்க சார் தெரிவிக்கிறார். ஏதோ ஒரு ஜென்மத்துல ஒருத்தருக்கு என்ன வரும் அப்படின்னா, நாம் யார், நமக்கு போக்கடி ஏது, நமக்கு என்ன நல்லது கிடைக்கிறதுக்கு சம்பாவனை இருக்கா, இல்லாட்டி இப்படியேதான் அழிஞ்சு கொண்டேதான் இருப்போமா அப்படின்ற ஒரு எண்ணம் வர, அப்பொழுதுதான் நம்ம எம்பெருமான அதுக்கப்புறம் அனுகிரகம் செய்யலாம். எம்பெருமான நம்ம நாடி வரோம். ஆனா நாடுறது கூட நேரம் நாட மாட்டோம். ஏதோ பிரம்மம் அப்படின்னு ஒரு பெருத்த தத்துவம் இருக்கிறதா தெரியுது அப்படின்னு அந்த பிரம்மத்தை நோக்கி போவோம். அதுக்கப்புறம் அந்த பிரம்மத்துக்கு நாம ரூபங்கள்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அந்த நாம ரூபம் என்ன அப்படின்னு முடிஞ்சு அப்பதான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்ற திருநாமத்தை கொண்டவனாகவும், சங்கர் கதாபானே அப்படின்னு இந்த மாதிரி உருவத்தை கொண்டவனாகவும் பகவான் இருக்கான் அப்படின்றதுல முறையாக தெரிந்து கொண்டு வருவனுடைய. இப்ப நமக்கு ஏதோ எடுத்த உடனே ஆச்சாரியர்கள் உபன்யாசங்கள் இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் படித்த பிறகு நமக்கு இது தெரிய வந்திருக்கு. எப்படியா அந்த ஆச்சாரியர்கள் எழுதின ஆச்சாரியர்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் என்றால் இந்த முறையில அவர்கள்லாம் அறியாது அவர்களுக்கு இந்த பகவத் விஷயமானது கைப்பற்றிருக்கும். ஆக இப்படி எண்ணி பார்த்த பிறகு இவன் தான் இறை அப்படின்றது நன்றாக தோன்றும். ஸ்ரீமன் நாராயணன் அவன் தான் பரதெய்வம் என்று தோன்றும். எண்ணில் நினைவேதி இனி இல்லை இறை, இவனை காட்டிலும் மற்றொரு இறை கிடையாது என்று. எண்ணில் நினைவேதி இனி இல்லை இறை என்று முனியாளர் பெருத்த வைராகியம் கொண்டவர்கள், மனநத்தை செய்யக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட முனிவர்கள் முனியாளர் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றார்கள், எம்பெருமானை தான் அடைகிறார்கள். பக்தி யோக நிஷ்டர்கள் எம்பெருமானை அடைந்து அவன் அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதற்கு என்ன உபாயம், எம்பெருமானை இடைவிடாமல் சிந்திப்பது, அதுதான் உபாயம் என்று இருக்கக்கூடியவர்கள். எண்ணில் நினைவேதி இனி இல்லை இறை என்று முனியாளர் திருவார் பண்ணில் மலிகீதமோடு பாடி அவர் ஆடலோடு கூட வெளியார். சரகாலிகள் அந்த ரிஷிகள் தான். அவர்கள் என்ன பண்றார்கள்னா திருவார் நல்ல திருமிக்கவர்கள். பண்ணில் மலிகீதம் நல்ல ராகத்துடன் கூடின கீதம் சங்கீதம் அதெல்லாம் பாடலார்கள். அதே போல ஆடலோடு அதுக்கு சேர நிருத்தியம் நடனம் பண்றார்கள். இதெல்லாம் எதனால, ஒரு கடை பாட வேண்டும், இல்லாட்டி ஒரு இன்பத்தை பெற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட கிடையாது, என்டர்டைன்மெண்ட்காக கிடையாது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா பக்தியினால, அந்த பக்தியானது உந்தித்தள்ள அவர்கள்லாம் இந்த மாதிரி பாடல் ஆடல் அப்படின்ற அந்த சேட்டித்தங்கள்ல ஈடுபடுறார்கள். பண்ணில் மலிகீதமோடு பாடி அவர் ஆடலோடு கூட விடிலார். அவர்கள்லாம் சனகாதி முனிவர்கள்லாம் இப்படி எம்பெருமானை துதித்து ஆட எடிலார், அதாவது பண்ணில் மலிகீதமோடு பாடி அவர் ஆடலோடு கூட விடிலார். மண்ணில் இது போல நகரில்லை என வானவர்கள் தான் மலர்கள் தோய். வானவர்கள் இங்க வானவர்கள் என்றால் சாதாரண தேவர்கள், இந்திரன் போன்ற தேவர்கள் தான். அந்த வானவர்கள்லாம் எம்பெருமானை தொடர்கிறார்கள், மலர்களை தூவுகிறார்கள். என்ன சொல்லிக் கொண்டு தொழுகிறார்கள் என்றால், மண்ணில் இது போல நகரில்லை என, இந்த லோகத்துல இந்த மண்ணில இது போன்ற நகரமே கிடையாது என்று அந்த மாணவர்களும் வந்தார்கள்.
இந்த வானவர்களுக்கு உண்மையா என்ன அபிப்பிராயம் என்றால் அவர்களெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தானே. அந்த சொர்க்கம் அப்படின்றது ஸ்வர்கேபி பாத்த பீதஸ்ய நாஸ்தி நிர்வൃத்திகி என்று சொல்லுவார்கள். க்ஷயிஷ்ணோ பாத்த பீதஸ்ய நாஸ்தி நிர்வൃத்திகி அப்படின்னு அவர்களுக்கு அந்த நிர்வൃத்திகி அப்படின்னா சுகம் அப்படின்னு அர்த்தம். சொர்க்கத்தில் கூட அவர்களுக்கு சுகமே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா அவர்கள்லாம் க்ஷயிஷ்ணுக்கள், கீழே விழுந்துருவார்கள். தன்னுடைய புண்ணிய பலன் முடிஞ்ச பிறகுனா கீழே தள்ளப்படுவார்கள். ஆகையினால பார்த்த பீதஸ்ய எப்போ எப்போ விழப்போறோமோ அப்படின்னு ஒரு பயத்தோடு இருக்கிறபடினால அவர்களுக்கு வந்து சுகமே கிடையாது. அங்க இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன அபிப்பிராயம் அப்படின்னா இந்த மண்ணுல வந்து பிறக்கணும். ஏன்னா அந்த சொர்க்கம் எப்படி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் புண்ணியத்தை கழிக்கக்கூடிய இடமா இருக்கு. புண்ணியத்தை சம்பாதிக்கிற இடம் எது? அது இந்த பாரத வருஷம் இந்த மண்ணு தான் என்று இந்த பூமியில அவர்களுக்கு மிகுந்த ஒரு ஆசை உண்டு அந்த வானவர்களுக்கு. இது வெறும் அந்த அல்பமான சொர்க்கத்தை கொடுக்கும் என்றதோடு மட்டும் அல்லாமல் எல்லாவற்றையும் தாண்டி மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதாக தான் இந்த பிருத்திவியானது, இந்த பூ மண்டலமானது இருக்கின்றது. அதுக்குள்ள பாரத வருஷம் என்ற இந்த வருஷமானது இருக்கின்றது. ஆக அப்பேற்பட்ட சாதிக்கக்கூடிய இந்த பாரத வருஷம் அதிலும் கூட மற்ற நகரங்களை காட்டிலும் இந்த நகரம் தான் மேம்பட்டு இருக்கு என்று அந்த விண்ணவர்கள் யாருக்கு அந்த தேவர்களுக்கு அபிப்பிராயம். அதுதான் சொல்றார் ஆழ்வார் சாதிக்கிறார். மண்ணில் இது போல நகரில் இல்லையனா, இந்த மண்ணில இந்த மண்ணுலகத்துல இதை போன்ற சாகியமான நகரம் ஒன்று இல்லை என்று மாணவர்கள் தாம் மலர்கள் தூ என்று பெருமானுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த மாணவர்கள்லாம் உரைக்கிறார்கள். மண்ணில் இது போல நகர் இல்லை என மாணவர்கள் தாம் மலர்கள் தூய் நன்னி உரைகின்ற நகர். அவர்கள்னா பக்கத்துல அந்தரங்கமாக வந்து கிட்டி எம்பெருமான வணங்குகிறார்கள். நன்னி உரைகின்ற நகர் நந்திபுர நகரம் என்று இந்த 8ஆம் பாட்டுல எம்பெருமானுடைய மோட்ச பிரதத்துவத்தை பத்தி, முதல் பாட்டுல எம்பெருமானுடைய அந்தர்யாமித்துவத்தை பத்தி சாதித்தார். அதற்கு பிறகு 7-6 பாட்டுகளால எம்பெருமானுடைய ஆபத் சக்கரத்துவத்தை ஆழ்வார் அருளி செய்தார். 8ஆம் பாட்டுல எம்பெருமானுடைய மோட்ச பிரதத்துவம், மோட்சத்தை கொடுப்பான். யாருக்கு கொடுக்கிறான் என்றால் பக்தி யோக நிஷ்டர்களுக்கு எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்கிறான் என்றது ஆழ்வார் அருளி செய்தார். 9ஆம் பாட்டுல சரணாகதியை பத்தி பிரபத்தியை பத்தி ஆழ்வார் அருளி செய்கிறார். அங்கமளி போகம் அது மாமுகளின் உச்சி புக மிக்க பெருநீர் அங்கமழியார் அமனதானை தலை சூடும் அடியார் அருதியேல் பொங்கு புனல் உந்துமணி கங்குல் இருள் சீரு மொழி எங்கும் உலகால் நம்பி உரைகின்ற நகர் நந்திபுர பொங்குமணி கங்குல் சீருமொழி எங்கும் நங்கள் பெருமான் உரையும் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே பங்கமளி பௌவமது மாமுகடின் உச்சி புக மிக்க பெருநீர் அங்கமழியார் அமனதான தலை சூடும் அடியார் அருதியேல் பொங்கு புனல் உந்துமணி கங்குள் இருள் சீர்மொழி எங்கும் உலகால் நங்கள் பெருமான் உரையும் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே என்று இந்த பாட்டுல ஆழ்வார் சரணாகதியை பத்தி அருளி செய்கிறார். பங்கமளி பௌவமது மாமுகடின் உச்சி புகா. பங்கம் என்றால் படகுகள், மரத்தாள்கள், படகுகள். பங்கம் மரக்கலம், படகுகள், ஷிப்ஸ். வங்கமலி அந்த வங்கங்களானவை படகுகளானவை மலிந்து இருக்கிறது, நிறைய நெருங்கி இருக்கிறது, நிறைய நிறைந்து இருக்கிறது. வங்கமலி பௌவம் என்றால் சமுத்திரம். அப்படிப்பட்ட கடலானது இந்த லோகத்துக்கு காப்பாக இருக்கணும். இது கடலானது இந்த பூமிக்கு ரட்சகமாக இருக்கணும். ஆனா அதே கடல் என்ன பண்றதுன்னா பிரளய காலத்துல இந்த பூமியை வந்து சூடெடுத்து இந்த பூமிக்கு ஆபத்தாகவே எது ரட்சகம் அப்படின்னு நினைச்சிருந்தோமோ அதே கடலானது இந்த பூமிக்கு ஆபத்தாக போய் முடிகிறது பிரளய காலத்துல. வங்கமளி பௌவம் அது மாமுகடின் உச்சி புகா. மாமுகடுன சிகரம் இருக்கு இல்லையா, இந்த அண்டத்தினுடைய பித்தி என்று சொல்லுவார்கள், இதனுடைய டாப் மோஸ்ட் லேயர், அது வரையிலும் போய் ஓங்கி எழறதான் அது. இந்த கடலானது ஓங்கி எழுந்து இந்த பூமியை சூடெடுத்து. வங்கமளி பௌவம் அது மாமுகடின் உச்சி புகா மிக்க பெருநீர். இப்படிப்பட்ட பெருத்த நீரால சூழப்படும் பொழுது கூட எல்லாரும் அழித்து போக வேண்டும் இல்லையா. அங்கம் அழியார் மனதான தலை சூடும் அடியார் அருதியேல். நீ அறிந்தாயே என்றால் என்ன தெரிய வரும் என்றால் அவனுடைய ஆணையை நிறைவேற்றக்கூடிய அடியவர்கள் அவர்கள்லாம் அங்கம் அழியார், அவர்களுக்கு நாசம் கிடையாது என்று அவர்கள் இந்த பெருத்த நீர் சூடும் பொழுது கூட விநாசம் அற்று இருப்பார்கள். யாரு? அவனது அடியார், தலை சூடும் அடியார், ஆணை தலை சூடும் அடியார், அவனுடைய ஆணையை சிறுமேலே மேற்கொண்டு அதன்படி வாழக்கூடிய அடியவர்கள். யார் இந்த அடியவர்கள் என்றால் பிரபன்னர்கள், சரணாகதர்கள். என்ன ஆணை? எம்பெருமானுடைய ஆணை என்றால்
மாசுஜகா அப்படின்னு ஒரு ஆணை. அதே போல சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா என்று எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பற்று அப்படின்னு எம்பெருமானுடைய ஆணை. 2 ஆணைகள் இருக்கு இல்லையா, அந்த ஆணையை கடைபிடிக்கக்கூடிய சித்த மாசுஜகம் அப்படின்ற ஆணை. இந்த 3 ஆணைகளை கடைபிடிக்கக்கூடிய இந்த அடியவர்கள் அவர்கள் தான் அவர்களுக்கு இந்த பெருத்த ஜலம் சூழும் பொழுது கூட அழிவே கிடையாது. பெருத்த ஜலம் சூழும் பொழுது இவர்களுக்கு அழிவு கிடையாதா என்றால் என்ன தாற்பயம்னா, இந்த பெருத்த ஜலம் சூழும் பொழுது இந்த மகாபிரளயத்தில் இவர்கள் சிக்கவே மாட்டார்களே. ஏன் என்றால் பிரளயேபின வியதந்தி என்று எம்பெருமானே சொல்றான். சர்க்கேபி நோபஜாயத்தே பிரளயன வியதந்திச்ச நம்ம சாதர்மி ஆகதாக என்று என்னுடைய திருவடிகளை கிட்டி சாமியாபத்தியான ஒரு மோட்சத்தை அடைந்தவர்கள் அவர்களுக்கு இந்த சர்க்க காலத்தின் பொழுது சிருஷ்டி காலம் பொழுது அவர்களுக்கு சிருஷ்டி கிடையாது, பிரளய காலம் பொழுது அவர்களுக்கு விநாசம் கிடையாது அப்படின்னு எம்பெருமான் சொல்றாங்க இல்லையா. அது எம்பெருமானையே கிட்டினபடியினார கர்மத்தை எல்லாம் தொலைத்து எம்பெருமான் கிட்டினபடியினார கர்மமடியாக வரக்கூடிய இந்த பிரளயம் இந்த பிரளய ஆபத்து எல்லாம் இந்த சரணாகதர்களுக்கு பிரபணர்களுக்கு கிடையாது என்று ஆழ்வார்கள் அப்படி செய்கிறார். சரி, தலை சூடும் அடியார் ஆணை தலை சூடும் அடியார் என்று ஆழ்வார் வந்து செய்கிறார். எம்பெருமானுடைய ஆணையை நிறைவேற்றக்கூடியவர்கள் தலைமையிலே சிறமேற்கொண்டு நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று அருள் செய்கிறார். என்ன ஆணை என்றால் பரித்யஜ்ய எல்லாவற்றையும் விட்டு விடு என்று ஒரு ஆணை. மாமேகம் சரணம் பிரஜா என்னை பற்று என்று மற்றொரு ஆணை. மாசுஜகா என்று 3வது ஆணை. இந்த பரித்யஜ்ய அப்படின்றது ஒரு ஆணை தான். நீ என்ன அடைய வேண்டும் என்று எதென்னெல்லாம் பற்றி வச்சுட்டு இருக்கியோ சந்தியாவந்தனம் தொடங்கி எல்லா தர்மங்கள் எல்லாவற்றையும் விடு. எல்லாவற்றையும் விடு அப்படின்னு சந்தியாவந்தனம் விடு அப்படின்னு சொல்லல எம்பெருமானுக்கு. சந்தியாவந்தனத்தை என்னை அடைவதற்கு எம்பெருமானை அடைவதற்கு ஒரு உபாயமாக நாம் சந்தியாவந்தனத்தை பண்ணுவோமே என்றால் அத்தை விட வேண்டும். அது மாதிரி பண்ணும்போது கிடையாது. ஏன்னா நம்ம பக்தி யோகமே அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டும். அந்த காலத்துல இருந்து சாமர்த்தியம் இருந்தது இல்லையா, அப்படிப்பட்டவர்களை குறித்து எம்பெருமான் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ என்ன அடைய வேண்டும் அப்படின்னு என்னென்னலாம் நீ பண்ணணும்னு நினைக்கிறீங்கோ சுவாதந்திரியத்தோட சொப்பிரவருத்தியில நீ ஈடுபட்டு இருக்காயிலே அவருடைய பிரவருத்திகள் அடைய எல்லாவற்றையும் விடு அப்படின்னு முதல் விதி. இது முதல் ஆணை. இது முதல் ஆணை. மற்றொரு ஆணை எங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டாயிடுச்சு. என்னை பற்று, என்னை உபாயமாக பற்று. மோட்சத்துக்கு போகணும், அதுக்கு என்ன உபாயம் என்றால் பகவானே உபாயம். துமே உபாயோ பூத்தோமே பவதி பிரார்த்தனாமதி சரணாகதி அப்படின்னு எம்பெருமானே உபாயமாக வேண்டும் அப்படின்ற ஒரு நினைவு இருக்கு இல்லையா. இந்த நினைவு போதும் எம்பெருமானை அடைவதற்கு. ஆக இவன் போய் பற்றலாம் அப்படின்னா பற்றதுனாலதான் எம்பெருமான் மோட்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அவன் அனாதி காலமாகவே இந்த ஜீவாத்மாவுக்கு எப்படி மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன் இந்த ஜீவாத்மா இது வரைக்கும் போகல மோட்சத்துக்கு என்றால் நான் என் வழியை நானே பார்த்துக்கிறேனே அப்படின்ற எண்ணத்தோட நீ இருக்கிறபடினாலதான் எம்பெருமானால ஒன்னும் ரட்சிக்க முடியல. ஆக நீ ஒன்ன காப்பாற்றிக் கொள்ற இந்த தர்மங்கள் எல்லாவற்றையும் விடு அப்படின்ற ஒரு கட்டளை. என்னுடைய திருவடிகளை பற்று அப்படின்ற மற்றொரு கட்டளை. திருவடிகளை பற்று அப்படின்னா எம்பெருமான உபாயம் அப்படின்ற ஒரு நினைவு இந்த புத்தியை நாம் பண்ண வேண்டும். 2வது கட்டளை. 3வது கட்டளை என்றால் மாசுஜகம். 3 காரணங்களால நமக்கு ஒரு பயம் வரலாம். உபாய பல்குத்வம், அதே போல பெறக்கூடிய ஒரு பிராப்தியத்தினுடைய ஒரு ஏற்றம், தோஷ பூயஸ்துவம். 3 ஒரு வகைகளாக மாண்மைகள் அருள் செய்கிறார் மோட்சப்படி வியாக்கியானத்துல. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய உபாயம் என்னது? அப்பேற்பட்ட மோட்சம். அப்போ மோட்சம் ரொம்ப பெருத்த பலனானது. அப்பேற்பட்ட மோட்சமாகிய பெருத்த பலனுக்கு நாம் செய்யக்கூடிய உபாயம் என்ன அப்படின்னா வெறும் பற்றுறோம், அவ்வளவுதான். எம்பெருமான உபாயம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவு, இது போதுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இதுதான் உபாய பல்குத்வம். ரொம்ப லகுவா இருக்கு இந்த உபாயமானது அப்படின்னு ஒரு நினைவு வரும். எப்பேற்பட்ட மோட்சத்துக்கு அப்படின்னு மோட்சத்தை நினைச்சு வியக்கக்கூடிய ஒரு பயமும் வரும். இது 2வது. 3வது என்னன்னா என்னுடைய தோஷங்கள் நிறைந்து இருக்கு. இப்பேற்பட்ட தோஷ பூயிஷ்டனான நான் போய் பகவான் கிட்ட முடியுமா அப்படின்னு 3வதாக ஒரு பயம் வரும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாவற்றையும் விட வேண்டும். நீ என்னுடைய ஒரு அந்த சர்வேஸ்வரனாக நான் இருக்கேன். என்னுடைய சுவாதந்திரியத்தை பாரு. என்ன கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ சந்தேகப்படலாம். அப்படி பட்டாயன தவறுதான அது அப்படின்னா மாஸ்டர் நீ வருத்தப்படாத. இந்த லோகத்துல உன்னுடைய போக்குகள் எல்லாமே கர்மாதீனம். கர்மமிட்ட பாட்டுலதான் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வாழ்வானது முடியும். ஆத்ம யாத்திரை பகவான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப என்னுடைய தோஷம் என்ன ஆகும் அப்படின்னா நீ வருத்தமே பட வேண்டாம். எந்த விதத்திலையும் உனக்கு வருத்தமே கூடாது அப்படின்னு வருத்தப்படாதன்னு 3வது கட்டளை. அங்க அப்படிப்பட்ட கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்றார்கள் என்றால் எம்பெருமானுடைய திருவடியை கிட்டுறபடியினால அவர்களுக்கு இந்த
பிரளய காலத்தினுடைய ஆபத்து அவர்களை தட்டாது என்று இவ்வாறாக எம்பெருமானுடைய மோட்ச பிரதத்துவம் சரணாகதர்களுக்கு, தன்னை அண்டினவர்களுக்கு தானே உபாயம் என்று இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எம்பெருமான் மோட்சம் கொடுக்கிறான் என்றதை இந்த 9ஆம் பாட்டில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்னன்னா, வங்கமளி போவோம் அது மாமுகழி முச்சி புக மிக்க பெருநீர் அங்கமடியார் அவனது ஆணை தலை சூடும் அடியார் அறுதியே பொங்கு போனல் உந்துமணி காங்குள் இருள் சீர்மொழி எங்கும் உலகான். இந்த நந்திபுர விண்ணகரம் திவ்யதேசம் எப்படி இருக்குன்னா, பொங்கு புனல் பொங்கி வருகின்ற நீர் ஜலம் இருக்கு இல்லையா, பக்கத்துல அநேகமா காவேரி தான் ஓடணும், இந்த பிராந்தத்துல எல்லாமே காவேரி தான் ஓடுறது. ஆக அந்த பொங்கு புனலானது, அந்த நீரானது பொங்கி வரக்கூடிய நீரானது பொங்கு புனல் உந்து மணி, அது உந்தி தள்ளுறது. ஏன்னா மணிகள் ரத்தனங்களை உந்தி தள்ளுறது. இருள் சீறு மொழியும் அந்த ரத்தனங்களுடைய ஒளி எப்படி இருக்கு அப்படின்னா, ராத்திரி பொழுதே வராதபடிக்கு அந்த இருட்டுன்றது வந்தாலே அதை பார்த்து சீறி கோபத்தோட நீ போ போ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். எப்பவுமே வெளிச்சமாகவே இருக்கான். கம்பூர் இருள் சீரு மொழி எங்கும் உள்ளதால் நாங்கள் பெருமான் உரையும் நந்திபுர விண்ணகரம். ஆக எங்களுடைய பெருமான் உரையக்கூடிய நகரானது இந்த விண்ணகர், நந்திபுர விண்ணகர் அப்படின்னு ஆழ்வார் வந்து செய்கிறார். ஏன்னா மற்றொரு விண்ணகரம் இருக்கு. என்ன, மாணவர்களுடைய நகரம் விண்ணகரம். யாரு? தெளிவிசம் திருநாடு என்று மாணவர்கள் இருக்கக்கூடிய திருநாடு பரமபதம். அது பரமபதம் மாணவர் நாடு, அது நித்தியசூரிகளுக்கு. இது இந்த பரமபதநாதன் நித்தியசூரிகளுக்காக, யுகவாசுதேவன் தேவர்களுக்காக, கிருஷ்ணாவதாரம் போன்ற அவதாரங்கள் அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக. திவ்ய தேசம் அப்படின்றதுதான் நங்கள் பெருமான், எங்களுக்கு ஏற்பட்ட பெருமாள் யார் அப்படின்னா இந்த அச்சாரூபியாக இருக்கக்கூடிய பெருமான் தான். நங்கள் பெருமான் வரையும் நந்திபுர விண்ணகரம் நண்ட மனனே என்று இந்த பாட்டுல எம்பெருமானுடைய மோட்ச பரதத்தை பத்தி அருளி செய்தார். கடைசி பாட்டு, வங்கமளி பவம் அது நரசை பொழுது மழைத்தவழம் நந்திபுர விண்ணகரம் நன்னி உரையும் உரைகொள் புகழாண்டு சுரிசங்கம் அவை அங்கை உடையானை ஒளிசேர் கரை வளரும் மேல் வல்ல கலியல் மொழி மாலை இவை ஐந்தும் ஐந்தும் முறையில் இவை பயில் அமல அடியவர்கள் முடிவினைகள் முழுதகலுமே. நரசை பொழில் மழை தவழும், நரசை பொழில் தேனிகள்லாம் வண்டுகள்லாம் மிக்க இருக்கக்கூடிய பொழில் நரசை பொழில். மழை தவழும், மழைனா முகில், முகிலெல்லாம் வந்து தவழக்கூடிய பொழில். ஏன்னா அவ்வளவு ஓங்கி இருக்கு பொழிலானது. அந்த மரங்கள்லாம் ரொம்ப ஓங்கி இருக்கிறபடினால அங்கேயே முகில்கள்லாம் வந்து படியும்படியாக ஒரு ஓக்கத்தை கொண்டதாக மரங்கள்லாம் இருக்கு. நரசை பொழில் மழை தவழும் நந்திபுர விண்ணகரம் நன்னி உரையும். இப்படிப்பட்ட நந்திபுர விண்ணகரத்திலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய எம்பெருமான் நந்திபுர விண்ணகரம் நன்னி உரையும் ஒளி நரசை பொழில் மழை தவழும் நந்திபுர விண்ணகரம் நன்னி உரையும் உரைகொள் புகழாடு சுழிசங்கம் அவை அங்கை உடையானை. உரைகொள், உரையிலே வைத்திருக்கான் எம்பெருமான். என்ன பண்றான்னா உரைகொள் புகழ் ஆழி. ஆழி அப்படின்னா எம்பெருமானுடைய சுதர்சன ஆழ்வார், அதாவது சக்கரத்தாழ்வார். அந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா உரைகொள், அதை உரையில வைத்திருக்கானா. உரையில யாரு என்ன வைப்பார்கள்? பொதுவா உரையில அந்த வாடு தான் வைப்பார்கள். வாடுக்கு தான் உரையானது இருக்கும். எதுக்காக எம்பெருமான் தன்னுடைய சுதர்சன ஆழ்வான உரை அப்படின்னா ஒரு பாக்ஸ் தான், ஒரு பெட்டி. அந்த சுதர்சன ஆழ்வான ஒரு பெட்டிக்குள்ள போட்டு வச்சிட்டாராம் பெருமான். ஏன் பெருமாள் எம்பெருமான் ஏன் இப்படி பண்ணணும் என்றால், உரைகள் புகழ் ஆடி, அதுவும் புகழ் ஒளி மிக்க அந்த ஆழிய பெருமான் உரையில இட்டிருக்கானாம். ஏன் இட்டிருக்கான் என்றால், அந்த சுதர்சன ஆழ்வான் இதற்காக என்றால், சக்கரத்தாழ்வான் எதற்காக? விரோதி நிரசனத்துக்காக தான் சக்கரத்தாழ்வான். திருமங்கை ஆழ்வார் திருவவதாரம் பண்ணின பிறகு இவர் தன்னுடைய வேலை கொண்டே விரோதிகள் எல்லாம் போக்குறதுனால இப்போ சுதர்சன ஆழ்வானுக்கு வேலையே இல்லையா. ஆகையால எம்பெருமான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த உரையில இட்டிருக்கான் அந்த சுதர்சன ஆழ்வானை. ஆக உரைகள் புகழாழி சுரிசங்கம் இவை அங்கை உடையானை. சுரிசங்கம் என்றால் வளைந்த சங்கம், சுரிகளை உடைய அந்த சங்கமானது. சுரிசங்கம் இவை அங்கை உடையானை. இந்த நாந்தகம் சங்குதண்டு என்ற இந்த பஞ்சாயுதங்களை எல்லாம் தன்னுடைய அழகிய திருக்கைகளை முடித்தவனை. அங்கை உடையானை ஒளிசேர் கரை வளரும் வேல் வல்ல. ஒளிசேர் ஒளிமிக்கு இருப்பதாய் கரை வளரும் திருநங்கை ஆழ்வாருடைய வேல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆழ்வார் விரோதிகளை நிரசிக்கிறதுக்காக வைத்திருக்கார். விரோதிகளை குத்தும் பொழுது அதுல கரை, ரத்த கரையானது படியும். விரோதிகள் நிரசனம் பண்றதுலயே ஆழ்வாருக்கு பொழுது போறதுனால அந்த வேலினுடைய அந்த கரையை வந்து கழுவுறதுக்கு அலம்புறதுக்கு ஆழ்வாருக்கு பொழுதே இல்லையா. அதனால அந்த கரையானே அமைந்து போயிருந்தான் வேலியே, இந்த ரத்த கரையானது. ஒளிசேர் கரை வளரும் வேல் வல்ல. ஒரு கேள்வி வரும், சாத்விகமா இருக்க வேண்டி இருக்க ஆழ்வார் இந்த மாதிரி கொலை செய்யறார், அதனால ரத்தக்கரை அப்படின்னு பேசலாமா என்றார். ஏன்னா ஆழ்வாருடைய முன்காலம், ஏன்னா ஆழ்வார் வந்து அரசுக்கு ஒரு ஊழியராக தானே ஆழ்வார் இருந்தார். ஏன்னா முன்காலத்தை வைத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லலாம்.
இது கூட தான் இது முன்காலத்தை சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு ஆரம்பத்தினுடைய கடைசியில பெரியவாச்சனுடைய சாதிக்கிறார். வாவித்தளம் சொல் மணிமுத்தாற்று நிறையோர் நெடுமாலை நாவில் பறவை நெஞ்சில் கொண்டு நம்பினாமத்தை வாவித்தடங்கண் மணவார்கழ்வன் அப்படின்னு அழகான ஸ்திரீகளுக்கு ரொம்ப விரும்பத்தக்கவனாக தன்னை சொல்லிக்கிறார். அப்பதான் பெரியவாச்சனுடைய கேட்டுக்கிறார், பகவத் பிரசாதத்தினால எப்பெருமானையே உபாயம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார் தன்னுடைய உடம்ப சாதாரண ஒரு மேனி அதை போய் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாமா என்றால் இதெல்லாம் முன்சரித்தணும். ஞானம் பெறுவதற்கு முன்னாடி தன்னை அப்படி நினைச்சிருந்தார் அப்படின்றதுனால அங்க பெரியவாச்சன் பிள்ளையை இப்படி சாதிக்கிறதுனால அதே ரீதியில பார்த்தோம்னா இது எல்லாமே ஆழ்வார் இந்த வன்முறையில ஈடுபடுறது இது எல்லாமே ஆழ்வார் மயரோட முதலாம் பெறுவதற்கு முன்பு இருக்கக்கூடிய சரித்திரத்தை ஆழ்வார் சொல்றதாக வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அதற்கு பிறகும் எம்பெருமானை எதிர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் இடத்துல ஆழ்வார் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டாரே என்றால் அந்த காலத்துல கோயிலுக்கு ஏதாவது உபதிரவம் வருது அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற அந்த காலம் இருக்கலாம். அதை சொல்லி அதை கருதி ஆழ்வார் இங்க சொல்றதாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கெல்லாம் வேற ஒரு தாற்பயம் என்றும் கொள்ளலாம். ஏன்னா இந்த விரோதி நிரசனம் அப்படின்னா ஏன் வெறும் ஆளாலதான் வேளாலதான் பண்ணணுமான நாக்காலையும் பண்ணணும். மனதினால ஒரு இன்டெலெக்சுவல் ஃபைட், பிசிக்கல் ஃபைட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்டெலெக்சுவல் ஃபைட் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்றதாகவும் கொள்ளலாம். ஆக ஒளிசேர் கரையொளரும் மேல் வல்ல கலியன் ஒளிமாலை இவை 5 இந்த 5 பாட்டு 10 பாட்டு இவையெல்லாம் பயிர வள அடியவர்கள் கொடுவினைகள் மொழிதகலமே முறையில் அவை முறையில ஒரு கிரமத்துல ஆச்சாரிய சிஷ்ய கிரமத்துல இருந்து கொண்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு முறையில இருந்து கொண்டு பயிர வள அபேசிக்க வல்ல இதை நன்றாக அறிந்து கற்று வல்லவர்கள் அப்படி வல்லமை பெற்றவர்கள் பயில வல்ல அடியவர்கள் கொடு வினைகள் முழுதகலுமே அவ சம்சாரத்திற்கு அடியான இந்த கொடிய வினைகள் எல்லாம் முழுமையாக அகலும் என்று ஆழ்வார் எம்பெருமானுடைய மோட்ச பிரதத்துவத்தை 9ஆம் பாட்டிலும் 8ஆம் பாட்டிலும் மறுபடி செய்தார். அதே கணக்குல அதே ரீதியில இந்த 10ஆம் பாட்டில பலமாகவும் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா சம்சார கொடுமைகள் தாபங்கள் எல்லாம் போய் எம்பெருமானை கிட்டி அனுபவிப்பார்கள் என்று பலத்தையும் மறுபடி செய்தார் இந்த 10ஆம் பாட்டுல. ஆக 5ஆம் பத்தினுடைய கடைசி பதிகம் இதுல எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் ஆழ்வார் பண்ணார் அப்படின்னா ஆடிவண்ணன் மீன் அடியனை அடைந்தேன் அப்படின்னு பெரிய பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணின பிறகும் கூட ஆழ்வார் இந்த லோகத்துல ஏன் எழுந்துபடி இருந்தார் அப்படின்னா அர்ச்சா திருமேனிகள் எல்லாம் சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு அப்பாளர் அங்க கோயிலடியை சேவிச்சார். அதற்கு பிறகு கொஞ்சம் தள்ளி நந்திபுர கட்டகர் அப்படின்ற இந்த கும்பகோணம் பிராந்தியில் இருக்கக்கூடிய திவ்ய தேசமா சேவித்தார் ஆழ்வார். அதை சேவித்து இந்த முக்கியமா எம்பெருமானுடைய 3 குணங்கள் அந்தர்யாமித்துவம் அப்படின்னு ஆபத் சக்கத்துவம் அதே போல மோட்ச பிரதத்துவம் என்கிற அந்த 3 குணங்களை பற்றி ஆழ்வார் இந்த பதிகத்திலே அருளி செய்தார். ஆக ஆழ்வார் அருளி செய்த இந்த அர்த்தங்கள் பெரியவாச்சன் பிள்ளை காட்டின ரீதியில என்னவோ அதை அனுபவித்தோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வாய்ப்பை கொடுத்த எதிராஜ மட நிர்வாகிகளுக்கு தலையெல்லாம் கைமாறிலேனே என்ற கிருத்தஜத்தை அனுசந்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீய திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே